ஆடி நான் ஆடி வருது சென்டர் வேணா இப்படி வேணா இப்படி வேணா ஊரெல்லாம் ஒரே பேச்சு, ஊரெல்லாம் ஒரே பேச்சு. வடக்குப்பட்டி ராமசாமி தான் என் மூச்சு. வேணா வேணா ட்ரெஸ் நல்லா இருக்கா? அக்கா பின்னாடி காருண்ணா ஹெல்மெட் போடாம உன்னை புடிச்சு கொடுத்து தானே எடுத்து ஃப்ரெண்ட்ல போகுது பின்னாடி போன் பின்னாடி எடுத்துக்கணும் போன் அப்படியே ஒரு பாருங்க இறங்கணும்னு போடுறேன். அதாவது எதுக்கு சொன்னா முதல்ல எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்ட். இறங்கணும்னு போடுற இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ பாரு வீலிங் பண்ணா நான் வீலிங் பண்ணுண்ணா நான் போன பின்னாடி கொஞ்சமாச்சு காட்டாதீங்கப்பா தெரியலடா அண்ணா டிஎஸ்எல்ஆர் யாருண்ணா கொஞ்சம் பின்னாடி வாண்ணா வாங்க காதுல வச்சு கழுத்துல வச்சு இடிச்ச மாதிரி இருக்குது. பின்னாடி போங்க வைடு அடிக்கணும். செருப்பு தட்டி விடுறா. ஆட்டாதீங்க. ஒரு நிமிஷம். நான் வெளிய மச்சான் இருடா. ஏனாரி பண்ற வெளியண்ணா. போன நடுவு. அதிசனா. டேய் முன்னாடி கைய அறறாங்க பைத்தியக்காரங்க. வல்லியா போன் வருதுண்ணா. நீங்க என்ன தள்ளுறீங்க? விடுங்க, நான் எதுவுமே பேசலப்பா. அண்ணா மஞ்சள் ஷர்ட்டு இங்கே பாரு கரெக்டாக ஆட்டி யாரு இருக்கா பாருண்ணா. இந்த மட்டும் ராஜாராமனா கூட முன்னாடி நீ எங்கே நிற்கிற? ராஜாராமனா கொஞ்சம் ஆட்டாதரா சார். இங்கே சார் புல்லு வரலாம் சார். நான் ஆட்டாத ராஜாராமனா பாரு. இங்க பாரு கரெக்ட் ராஜாராமனா எல்லாம் ஆட்டி ஒண்ணு நீங்க புதுசா இங்க பாரு First, I would like to welcome the editor of the film, Shiva Avargal. அதனை தொடர்ந்து DOP of the film, Mr. Deepak அவர்கள். It is Prashant என்று அழைக்கக்கூடிய பிரசாந்த் அவர்கள். Actor கூல் சுரேஷ் அவர்கள். Actor சேஷு அவர்கள். அடுத்ததாக ஆக்ட்ரஸ் ஜாக்லின் அவர்கள். அடுத்ததாக
இயக்குனர் மற்றும் நடிகர் ரவி மரியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஆக்டர் நிழல்கள் ரவி அவர்கள், இந்த படத்தின் மூலியமா மேஜர் சந்திரகாந்த் ரவி என்று அழைக்கப்படும் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மரியாதைக்குரிய நடிகர் திரு MS பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் தி ஃபிலிம் திரு நட்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு கார்த்திக் யோகி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தினுடைய கதாநாயகி ரெட்ரோ பிரின்சஸ் அப்படின்னே சொல்லலாம், மேகா ஆகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தினுடைய நாயகன், கதையின் நாயகன் திரு சந்தானம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். And now I would like to welcome the creative producer of the film Nadraj அவர்கள் to record the welcome address. இன்னைக்கு வருகை தந்திருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே பீப்புள் மீடியா சார்பாகவும் எங்கள் இயக்குனர் TG விஸ்வபிரசாத் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி TG விஸ்வபிரசாத் ப்ரொடியூசர் அவர்கள், இயக்குனர் அவர்கள் அங்கே இருக்கார். ஆடியோ லான்ச்சில் ஆக்சுவலி நான் இங்கிலீஷில் தான் ஃபுல்லாக பேசினேன், ஏன்னா ப்ரொடியூசருக்கு தமிழ் தெரியாது சார், அதை அட்லீஸ்ட் அவருக்கு புரியட்டுமேனு பார்த்தானா அதை மட்டும் தூக்கிட்டு எல்லாத்தையும் போட்டாங்க. சரி, இந்த முறை நம்ம தமிழ்லேயே பேசிடுவோம், ஏன்னா எல்லாருக்கும் புரியணும், ஏன்னா அவரும் இல்லை எப்படியும் அப்படின்னு சொல்லி சரி தமிழ்லேயே பேசலான்னு. வடக்குப்பட்டி ராமசாமி ஐயா இருக்கார். பீப்புள் மீடியா ஃபேக்டரியோட 3வது படம். பீப்புள் மீடியா ஃபேக்டரியோட முதல் படம் விட்னஸ் என்ற படம். அது மேனிஹோல் டெத், ரொம்ப முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கிற ஒரு படமாக தான் நாங்கள் எடுத்தோம். விட்னஸ் நம்மளோட ஒளிப்பதிவாளர் தீபக் தான் அதோட டைரக்டர். 2வது படம் சாலா என்ற படம். அது குடிக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம், சோஷியல் மெசேஜ் அகெயின். ஸோ நாங்கள் ஒரு படம் சூஸ் பண்ணும்போதும் அந்த படம் ஒரு வர்த்துட்டாக இருக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும், ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு எடுத்த படங்கள் தான் இதெல்லாம். 3வதாக சரி ஒரு கமர்ஷியல் படமாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ப்ரொடியூசர் சொன்னார், ஒரு மிட் சைஸ் பெரிய பட்ஜெட்டாக போகலாம், நீங்கள் டிசைட் பண்ணிங்க யார் வச்சு போகலான்னு சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு மனசில் வந்தது நம்ம நண்பர் சந்தானம் அவர்கள் தான். அவர் எனக்கு அவரோட முதல் படத்துலேருந்து எனக்கு நல்ல நண்பர், மன்மதன்லேருந்தே எனக்கு அவர் நல்லா தெரியும். ஸோ ஃபோன் போட்டு சாண்டா நம்ம ஒரு படம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், சரி பண்ணுவோம், நானே உனக்கு ஒரு டைரக்டர் தரேன் சொல்லிவிட்டு, கார்த்திக் யோகின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் டிக்லோனான்னு ஒரு படம் எடுத்தான், நல்ல ஹிட்டு. ஸோ அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் பட்ஜெட்டாகவே, அதை நான் ஓரமாக வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு லைன் வச்சுருக்காரு, சூப்பராக எழுதியிருக்காரு, நீ அந்த லைனை கேளு, உனக்கு லைன் பிடிச்சதுன்னா நீ படம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே நான் கார்த்திக் யோகிக்கு ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி அவர் வந்தார். அவர் சொன்னார், சந்தானான சொன்னார், உங்களுக்கு ஒரு லைன் சொல்ல சொன்னார், உங்களுக்கு லைன் பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த படம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு லைன் எல்லாம் வேணாம், நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எழுதியிருக்கீங்களே, எனக்கு அந்த கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த கதையை கேட்ட உடனே கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்குன்னு புரிஞ்சுது, ஆனால் இந்த படத்துக்கு ஒரு செலவு இருக்குன்னு தெரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு இந்த படம் தான் பண்ண போகிறேன்னு அவர் ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு 10 நிமிஷம் தான் கதை சொன்னார். ப்ரொடியூசர் கதை கேட்டு, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருக்கே எப்படி பண்ண போகிறோம், ஆனால் கதை நல்லா இருக்குது, கண்டிப்பாக இந்த படமாக பண்ணோம், ஏன்னா ஒரு கமர்ஷியல் படமாக வரும், நம்ம ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஸோ இந்த படத்தை நம்ம சூஸ் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் வரும், பரவாயில்ல பட்ஜெட் பெருசாக இருந்தாலும் நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணுவோம் சொல்லி தான் இந்த படத்தை ஆரம்பித்தோம். கரெக்டாக 1 வருஷம் முன்னாடி தான்.
இன்னைக்கு வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சந்தானம் நண்பருக்கு ரொம்ப நன்றி. சந்தானத்தை பற்றி சொல்லணும்னா 2 விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு அவர் கொடுத்த கமிட்மெண்ட், ஒரு 55 நாள் டு 57 நாள் எங்களோடயே இருந்தார். பொள்ளாச்சி வந்து த்ரூ அவுட் இருந்தார். இருந்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. ஒரு 4 நாள் நடுவில் பிரேக் இருந்தாலும் அவர் சென்னை போயிட்டு வரலாம், மற்ற விஷயங்கள் பண்ணலாம். அது பண்ணலை. அவர் சொன்னார், இந்த 4 நாள் பிரேக்கில் நான் போகிற டைமில் உனக்கு ஏதாவது ஒன்று ஷூட் பண்ணணுன்னா நான் இருந்தால் உனக்கு வசதியாக இருக்கும், நான் இங்கேயே இருக்கிறேன் சொல்லி முழுக்க முழுக்க இந்த 54 நாள் அவர் இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்து போனார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இயக்குனர் கார்த்திக் யோகி பற்றி ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அருமை தம்பின்னு சொல்லுவேன். உண்மையாகவே இஸ் அன் அமேசிங் பர்சன் அட் ஹார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல மனிதர். எம்எஸ் பாஸ்கர் அன்னைக்கு சொன்னார், அது முழுக்க முழுக்க உண்மை. தரோ ப்ரொஃபஷ்னல், ஒரு விடாமுயற்சி இஸ் அ ரைட் வேர்ட் ஐ வுட் சே. எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டோம், திருமூர்த்தி டேம். அந்த ஒரு டைமில் வந்து தண்ணி வந்துருச்சு செட்டுக்குள்ளே. எல்லாம் குரூவையும் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். 150 பேரும் அங்கே இருக்கிறோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா அது, என்ன நம்பி வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டேன். தண்ணி வந்துருச்சு செட்டுக்குள்ளே, எப்படி நம்ம ஷூட் பண்ணுறது நாளையிலேருந்து ஒன்றுமே புரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஏன்னா ப்ரொடக்ஷன்லேயும் சொல்ல முடியல. ஸோ அவர் ரூமுக்கு போனேன். அவர் ரூமில் போனோன்னா அவர் பெட்டு மேலே வந்து ஒரு 13 ஷெட்யூல் போட்டு வச்சுருந்தார். ஷாக் ஆகிட்டேன். 13 ஷெட்யூல் எப்படியா, என்ன அது புரியலையே. இல்லை, நாளைக்கு தண்ணி இறங்கினா என்ன எடுக்க போகிறோம், நாளன்னைக்கு தண்ணி இறங்கினா என்ன எடுக்க போகிறோம். ஸோ ஒரு பிளானிங் வச்சுருந்தார். ஸோ அந்த பிளானிங் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. இந்த ஆளே இவ்வளோ பிளான் பண்ணி ரெடியாக இருக்கிறாரு, தில்லுக்கு திட்டு போகலாமான்னு. நான் இப்போ இவர் கூட நின்று சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி ஒரு 5 நாள் வேறு ஷெட்யூல் என்னெல்லாம் இருக்கும், ஒரு 5 நாள் எதாவது ஷூட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த 5 நாளுக்குள்ளே தண்ணி இறங்கிச்சுன்னா நம்ம வந்து அந்த திருமூர்த்தி டேமுக்குள்ளே போய் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேண்டமாக நாங்கள் ஆரம்பித்தோம் இந்த படத்தை. அந்த 5 நாள் முடிஞ்சுது. கடவுள் புண்ணியத்தில் தண்ணியும் இறங்கிச்சு. திருமூர்த்தி டேம் உள்ளே போனோம், அந்த ஷெட்யூலை முடித்தோம். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து 63 நாள் வித்தவுட் பிரேக். ஒரு நாள் கூட நாங்கள் பிரேக் எடுக்கலை. நாங்கள் ஷூட் பண்ணுற நாள்லேருந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக நாங்கள் வந்து இதை படம் பிடிப்பு முடித்தோம். அது ஒரு பர்சனல் ரெக்கார்டு எங்களுக்கு, ப்ரொடக்ஷன்லேயும் டைரக்ஷன் சைட்லேயும். இது மாதிரி வந்து ஒரு டைரக்டரை பார்க்க முடியாது. உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு, அசுர உழைப்பு. தூங்கவே மாட்டார், உழைச்சிக்கிட்டே இருப்பார். 24 hours சில டைம் ஷூட் பண்ணியிருக்காரு. ஷிஃப்ட் பண்ணுவோம். பொள்ளாச்சியிலேருந்து நாங்கள் பழனி போவோம், பழனிலேருந்து திண்டுக்கல் போவோம். ஒரு நைட் ஷிஃப்ட் பண்ணுவோம், அடுத்த நாள் காலையில் கேமரா வச்சு ஷூட் பண்ணுவார். பிரேக்கே எடுக்காமல் பண்ணார். அதனால் கண்டிப்பாக இயக்குனருக்கு ப்ரொடக்ஷன் சார்பாக நன்றி. மேகா மேடம் பற்றி ஒன்று சொல்லிக்கணும். நான் நிறையா ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அட்ஜஸ்டிங், ஒரு ஜாலியான ஒரு ஹீரோயினோட ஒர்க் பண்ணதில் எந்த டேண்ட்ரம்ஸும் கிடையாது. அவங்க வருவாங்க, ஃபோன்லேயே தான் இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க யாரு கூடயும். ஃபோன்லேயே இருப்பாங்க, வருவாங்க, கரெக்டாக ஷூட் பண்ணுவாங்க, அவங்க சொன்னதை விஷயத்தை முடிச்சுட்டு போவாங்க. அதுக்கு பக்கபலமாக இருந்த அவங்க அம்மா, அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பிந்து. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு அம்மா இருந்தனால தான் இந்த படத்தை நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடித்தோம். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி, அவங்க ரிமோட்டே இவங்க காரு, அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா ரொம்ப அருமையாக போச்சு. ஜான் விஜய் அண்ணன், அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் உலகத்திலே கிடையாது. மியூசிக் சிஸ்டம் வெளியே போட்டு கேரவன் உள்ளே உட்கார மாட்டார், வெளியே உட்காந்து அப்படியே ஒரு சிகரெட் பிடிச்சி ஜாலியாக பாட்டு கேட்டு ஒரு ஜாலியான ஒரு ஜோனில், எப்பவுமே ஜாலியான ஜோனில் இருக்கிற ஒரு நபர். அவரை பார்த்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாலியாக இருக்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ரவி மரியா அண்ணா வந்து எப்பவும் வெறப்பாக இருப்பார். இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா வெறப்பாக தான் இப்படி நடந்து வருவார், நடந்து போவார். அவரோட ஒரிஜினல் கேரக்டர் தான். வெறப்பாக இருப்பார், ஸ்ட்ரெயிட்டாக பேசுவார், நிறையா மோட்டிவேட் பண்ணுவார், ஜாலியாக பேசுவார். தம்பி நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிறையா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ப்ரொடக்ஷன் சைடில் அட்வைஸ் கொடுத்தாரு, ஐடியாஸ் கொடுத்தாரு.
எப்படி இதை பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. நன்றி அண்ணன். கூல் சுரேஷ் 2001 எனக்கு அவனை தெரியும். தம்மு டைம்லேருந்து என் ஃப்ரெண்டு. இல்லை உனக்கு டைம் வரும் பேச. அவரை பற்றி அவர் ஆக்சுவலி செலக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு டென்ஷனு, என்னடா கூல் சுரேஷ் கூப்பிட்டு போகிறோமே, பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்களே அப்படின்னு. அப்போ நான் இயக்குனர்கிட்ட சொல்கிறேன், ஃபேன்ஸ் அவன் பண்ணுறதோட ஃபேன்ஸ் அவனை ரசிக்கும் போது அவன் ஒன்று பண்ணுவான் ஃபேன்ஸை, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அவனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பண்ணுவோம் வா நண்பன் தான் அப்படின்னு சொல்லி அவன் சூப்பராக பண்ணார். அப்புறம் இட்ஸ் பிரசாந்த் நண்பர், அவரோட கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல் முறையாக அவரை வந்து சூஸ் பண்ணும்போது ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தார் ஆஃபீஸ்க்கு. அந்த ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாலும் நான் கேட்டேன், எப்பா எப்படிப்பா இந்த ஹேர் கட் வச்சு நீ வெளியெல்லாம் போகிற அப்படின்னு. அதோட கமிட்மெண்ட், ஒரு கேரக்டரோட கமிட்மெண்ட். அவர் முடிவு பண்ணிட்டார், எனக்கு ஒரு கேரக்டர் இயக்குனர் கொடுத்துருக்காரு, அதை நம்ம கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணோம், அதுக்கு ஒரு லுக் கொடுத்துருக்காரு, அதை நான் வந்து கண்டிப்பாக வந்து அதை ஹோல்ட் பண்ணணும். பல தடவை வந்து ஒரு சேத்து தண்ணியில் நைட்டு விழணும், ரொம்ப கஷ்டமான ஒரு சீனு. அது சலிக்காமல் ஒரு 10 வாட்டி விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடிபட்டிருக்கும் நண்பருக்கு. அவர் எந்த ஒரு முகம் சுளிக்காமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நடித்து கொடுத்தாரு. ரொம்ப நன்றி பிரதர். ஜாக்லின் அவர்கள் வெரி டேலண்டட் கேர்ள். அவங்களுக்கு நிறையா படங்கள் வரணும், நிறையா படங்கள் அவங்க பண்ணணும். கொடுத்த கேரக்டரை சூப்பராக பண்ணிட்டாங்க, டவுட்டே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். மேலும் மேலும் பல படங்கள் பண்ணுறதுக்கு எல்லா முகஜாடையும் இருக்குது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட். மேஜர் சந்திரகாந்த் சார், இன்றைக்கி நான் தியேட்டர் போக முடியல, அவரோட போனேன்னா அவரை பீஸாக பிச்சிடுறாங்க. கதாநாயகனும் நடிச்சிருக்காரு, வில்லனும் நடிச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய ஒரு காமெடி சீன், ஒரு காமெடி இதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. கண்டிப்பாக அவர் வந்து இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டர் அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணி, அவரோட உழைப்பெல்லாம் பார்த்து நான் மெரசல் ஆகிட்டேன். ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு பாறை மேலே வந்து வெயில் நிற்கக்கூட முடியாது, அதில் முட்டி போடணும் பாறையில். அவர் முட்டி வந்து பாறையில் படும், பயங்கர சூடு. அதெல்லாம் கவலையே படல. 5 வாட்டி 6 வாட்டி டேக்கெலாம் பண்ணி பிச்சிட்டாரு. அந்த ஒரு அசுர உழைப்புனால தான் அவருக்கு இன்றைக்கி நல்ல பேர். மிக சிறந்த ஒரு நடிகர். அவரோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி சார். MS பாஸ்கரன், அவர் பங்க்சுவாலிட்டினா நான் அவர்கிட்ட கற்றுக்கணும். உண்மையாகவே காலையில் ஒரு 8 மணிக்கு ஷார்ட்னா 7 மணிக்கு ப்ரொடக்ஷன் முன்னாடி அவர் வந்து உட்காந்துட்டு இருப்பார். நான் ஆக்சுவலி ஷாக் ஆகிருவேன், என்ன நான் இப்போ வந்துட்டீங்க, இல்லை தம்பி நீ எனக்கு காசு கொடுத்துருக்க, அதனால் நான் வந்து கரெக்டான டைமுக்கு வரணும், நீ எப்போ எடுப்பேன்னாலும் எனக்கு தெரியாது, நான் அந்த டைமில் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி அவர் காரை தான் ஓட்டிகிட்டு வருவார், சென்னையிலேருந்து ஓட்டிகிட்டு வருவார், அவரே தான் ஓட்டிகிட்டு போவார். அவருக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அவரோட கமிட்மெண்ட் அண்ட் அவரோட பங்க்சுவாலிட்டி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அது நான் கண்டிப்பாக கற்றுக்கணும். அடுத்ததாக நம்ம சர்பாட்டால் வர மாதிரி டான்சிங் ரோஸில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனது கேரக்டர் உங்களுக்கு தெரியும். எங்கள் படத்தில் டான்சிங் பூசாரி சேஷு ஐயங்கார் அவர்கள் மிக சிறந்த பேர் வாங்கிட்டார் இந்த படத்து மூலியமா. இன்ஃபேக்ட் இஸ் அ ஃபினாமினல் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். எவ்ரிபடி நீட்ஸ் அ பிக் பிரேக். அந்த ஒரு பிரேக் தான், அந்த ஒரே ஒரு ஸ்பார்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்தை கொளுத்திட்டாரு. இதுக்கப்புறம் அவர் பல படங்களில் நடிக்க போகிறார், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க, பின்ன போகிறாரு. நன்றி அண்ணா. தீபக், ஏற்கனவே தீபக்கோட ஒர்க் பண்ணியிருக்கேன் விட்னஸ் படத்தில். ஸோ அதனால் தீபக் எனக்காக இந்த படம் பண்ணார். நான் போய் தீபக் சொன்னேன், எனக்காக இந்த படம் வந்து கேமராமேனை பண்ணி கொடு, பெரிய பட்ஜெட் படம், நீ கூட இருந்தால் நான் சப்போர்ட்டிவாக இருக்கும், இயக்கணும், கார்த்திகை மீட் பண்ணு, உங்கள் 2 பேருக்கு சிங்க் ஆகிடுச்சுன்னு நல்லாயிருக்கும் அப்படி சொன்னேன். மீட் பண்ணார், 2 பேருக்கு சிங்க் ஆகிடுச்சு, படம் ஆரம்பித்தோம், படம் முடித்தோம். எப்படி போச்சுன்னே தெரியல. நன்றி தீபக். எடிட்டர் பாவம், செத்து சுண்ணாம்பான ஒரே ஆள் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு. கட்டு 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 எவ்வளோ கட்டு, இன்னைக்கு வரைக்கும் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு பாவம் மனுஷன். சூப்பர் எடிட்டர். ரெக்கக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். தீரன் அதிகாரம் உண்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்த்திக் படம், அந்த படத்தோட எடிட்டர் தான் அவர். மிக சிறந்த எடிட்டர். இந்த படத்தில் சூப்பராக வேலை பண்ணியிருக்காரு. இது தவிர நிறையா இருக்கிறாங்க ஸ்டார் காஸ்ட், எல்லார் பேரும் நான் சொல்ல முடியாது இந்த தருணத்தில். எல்லாருமே அவங்க கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடக்ஷன் சார்பாக எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையாலுமே ஒரு படப்பிடிப்பு தளத்தில் ஒரு நாள் ஷூட்டிங் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். பட் தொடர்ச்சியாக அதை நடத்தி இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷனின் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இந்த நேரத்தில் அவர் நல்ல நல்ல கைத்தறி கொடுக்கலான்னு நினைக்கிறவருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன் இந்த படத்தை பற்றி. மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் நீங்கள் தான். உண்மையாகவே அந்த ஒரு ப்ரெஷ் ஷோ போட்டோம். அந்த ப்ரெஷ் ஷோவில் நீங்கள் ஒரு விஷயம் கொண்டாடினீங்க. இந்த படத்தை பற்றி அப்படி கொண்டாடி சிரித்து என்ஜாய் பண்ணீங்க. அது அப்படியே தியேட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு எங்களுக்கு. அப்படியே தியேட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆனது இன்னைக்கு வரைக்கும் 2வது வாரம் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு தியேட்டரில். நான் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த படம் 3வது வாரம் ஓடும், 4வது வாரம் ஓடும், 50 நாள் விழா கொண்டாடுவோம். நீங்கள் எல்லாம் திருப்பி வருவீங்க எங்களோட சக்ஸஸ் மீட்டில். திருப்பி வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இது கேரண்டி. நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் பெரிய ஹிட் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முதல் ஆள் நீங்கள் தான். நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற படங்களில் இவர் இருக்காரா அப்படிங்கிறத மக்கள் முதல்ல பார்க்குறாங்க. இவர் சூஸ் பண்ணக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், கதாபாத்திரமாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு வரைக்குமே இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லெஜெண்டரி ஆக்டர், முக்கியமாக வடக்கப்பட்டி ராமசாமி இந்த படத்தினுடைய மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். We would like to welcome M.S. Bhaskar sir to share few words about the film. இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு. இதில் எல்லாரை பற்றியும் சொல்லணும். முதல்ல வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், தமிழ் ரசிக பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எடிட்டர் சார் இந்த படத்தை பிரமாதமாக எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து தீபக் சார், கேமராமேன் சாரை பற்றி சொல்லணும். அதாவது இந்த டைலாக் நான் பேசும்போது இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ஸ்டெப்பு வர வேண்டியிருக்கு, அது கொஞ்சம் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது வரைக்கும் வர்றதுக்கு இதல்ல, ஃபாஸ்ட்டாக பேசினேன்னாக்கா அந்த டைலாக் வந்து கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகுமான்றது தெரியல அப்படின்னு. அப்படின்னா ரைட்டு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் ஒரு 2 அடி பின்னாடி தள்ளிக்கிறேன் அப்படின்ட்டு அழகாக வந்து இது பண்ணி ரொம்ப அழகாக நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணார். சில இடங்கள் நான் போயிருக்கேன். ஒரு படம் நான் நடிக்கும் பொழுது வந்து இந்த 10 kV 4 kV அந்த kV இந்த kV எல்லா லைட்டையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்டர் எல்லாத்தையும் வச்சு கண்ணு திறக்க முடியல, மூடிக்கிட்டேன். ஆனால் லுக்கு எங்கேன்னு தெரியல, கண்ணே தெரியல. அப்புறம் நான் எங்கே லுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இருந்தது இல்லையா, உங்களுக்கு கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியுதுன்னு மாமா சொல்லுவாப்பில் என்னை பார்த்து. அந்த மாதிரிலாம் ஒன்று ஒரு கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப அழகாக, ஆனால் அந்த ஷார்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா கண்ணு திறந்து அப்படிலாம் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா சேஷு ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் வந்து நண்பர்கள் கூட இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஜாலியாக ஆக்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்ததாக டைரக்டர் கார்த்திக் யோகி ரொம்ப அழகாக இந்த கதையை வந்து எனக்கு வந்து பார்க்கிங் படத்தினுடைய லொக்கேஷனில் வந்து சொன்னாப்பில் இந்த கேரக்டர் இந்த மாதிரின்னு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கும் பொழுது அது ரொம்ப ரைட், ஓகே. சின்ன பாப்பா பெரிய பாப்பா, அதுக்கப்புறமா வந்து பேட்டரின்னு ஒரு படம் வந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக ஒரு கேரக்டரை விளக்கி எனக்கு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு ஷாட்டு வந்து அதை வந்து நானே ஃபுல்லாக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஒத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல கோஆப்ரேஷன் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆதரவாக இருந்து நடிக்க வச்சார். ரொம்ப சந்தோஷம். அடுத்தது மேகா, ரொம்ப அழகாக நல்ல அழகான நல்ல தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நடிகை. ரொம்ப நல்லா வரணும், அவங்களெலாம் நல்லா வரணும். அடுத்ததாக தம்பி, என்னுடைய அருமை தம்பி சந்தானம், எல்லா படத்துலேயும் அண்ணன் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர். அன்பாக கட்டளையிட்டு என்னை அழைத்து அந்த படத்தில் வந்து அண்ணன் இருக்கணும், அண்ணன் நீங்கள் வரணுண்ணே, நீங்கள் இருக்கணுண்ணே அப்படின்னு என்மேல் ஒரு மிகப்பெரிய அக்கறை உள்ள ஒரு தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. அடுத்தது நடராஜ் சார், எங்கேயாவது ஒரு ஷூட்டிங் நடக்குது, அடுத்தது ஒரு லொக்கேஷன் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் வருதுன்னு நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டு நடந்து வந்துடுவார் அங்கேருந்து. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துக்கணும் அப்படின்றது. மாமா, எங்கள் மாமா ஆரம்ப காலத்திலேருந்து இன்று வரையில் நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கிற காலத்திலேருந்து என்னை வந்து டே மாப்பிள்ளை டே மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு
இன்றைக்கி வரைக்கும் இந்த படத்தில் வந்து நம்ம மாமா கூட வந்து சேர்ந்து நடித்ததில் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டெலிஃபிலிம் ஒன்று சேர்ந்து நடித்தோம். அதுக்கப்புறமா இந்த படம் தான். அப்புறம் வந்து மாமா கூட சேர்ந்து கலந்து பேசி நடித்து, அதே மாதிரி தம்பி ரவி மரியா அவர்கள் ஆடியோ கட்டை அடித்தா நம்ம நான் பேசுகிறது எனக்கே கேட்குது. கரெக்டாக இருக்கா? ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தம்பி ரவி மரியா அவர்கள் நல்ல ஒரு இயக்குனர், இந்த படத்துலேயும் ஒரு அருமையான கேரக்டர். அதே மாதிரி தம்பி ஜான் விஜய், நான் அவரும் மீட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து இந்த லெமன் சோடா எப்படி போடுறது, ஊறுகாய் எப்படி போடுறது, இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். புதுசாக அப்படியே இதில் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணிட்டு அதை ஃபோன் பண்ணி சொல்லுவார், ரொம்ப பிரமாதம்ன்ட்டு. அடுத்தது ஜாக்குலின், குல் சுரேஷ், தம்பி பிரசாந்த் அவர்கள், அவங்களாம் வந்து நமக்கு ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயந்துக்கிட்டே ஒழுங்காக நடிக்க வேண்டியது. ரொம்ப எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும், மேடையில் இருப்பவர்கள், மேடையில் வராமல் கீழே உட்கார்ந்திருக்கக்கூடியவர்கள், ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தினுடைய சக்ஸஸ் முக்கியம். நாசர், உன்னை பற்றியும் சொல்லிடுறேன். சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப தம்பி மாதிரி கூட இருக்கக்கூடிய நாசர், சுரேஷ் சந்திரா அவர்கள், ஆல்பின், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்ததற்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இன்னும் பெரிய ஒரு வெற்றி அடையணும். நடராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி 3வது வாரம் 4வது வாரம் மட்டும் இல்லை, 50வது நாள் மட்டும் இல்லை, 100வது நாள் விழாவும் வர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக ஒரு வேர்சடைலான ஆக்டர், வடுக்குப்பட்டி ராமசாமி படத்துல பார்த்துருந்தீங்கன்னா மூக்கையன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மூலியமா பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. We would like to welcome திரு ஜான் விஜய் அவர்கள் to share about the film. ஹலோ எவ்ரிவன். இந்த படத்தோடைய சக்ஸஸ் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான். I think we need to clap for all of you from the starting to even now. இப்போவும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து முதல்ல ப்ரொடியூசர் தான் வந்து என்கிட்ட ஜான் விஜய் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் நடிக்கணும். அண்ட் ஈ செட், யார் சார் ஹீரோ நடிக்கிறாங்க? சந்தானம் நடிக்கிறாரு அப்படின்னா. Say a few words about brother Sandhanam அப்படின்னா, I've seen him for years together from my Vijay TV days. Such a hard working person. அவர் சார் சொன்ன மாதிரி, ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி 12 ஷெடியூல் வச்சுருக்காரு அப்படின்னா, ஈவன் ஃப்ரம் தோஸ் டேஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து முருகன் டீ கடை இல்லையா, அங்கே வந்து அவர் நிற்கும் போது கூட அவர் வந்து என்ன பேச போகிறாரு, இட்ஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன் அபவுட் வாட் ஹி இஸ் கோயிங் டு டூ. இந்த வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறது, வெட்டி பேச்சு இல்லாமல் அதையுமே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக. ஐ ஹவ் சீன் ஹிம் பீயிங் லைக் தட். எனக்கு தோணும் எல்லாத்தையுமே ஜாலியாக பேசுகிறாரு. ப்ரொடியூசர் சொன்னார், ஜான் விஜய் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா. மேபி ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு பி ஸோ ஹாப்பி அண்ட் ஓப்பனிங் அப். அண்ட் யூனோ வெரி சிம்பிள், எவ்ரி ஒர்க் கோஸ் வெரி லைட். அவங்க வந்து பேசுகிறது, the way he present himself is so much fun. இது வரைக்கும் காமெடியனாக எல்லாரும் பார்த்துருக்கலாம், அப்புறம் ஹீரோவானாங்க. ஆனால் இந்த படத்தில் உண்மையாகவே நல்லா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. as like you know, as a actor he's groomed himself so beautifully, and I'm sure that there'll be more and more success in all of his film and lots to expect from Sandhanam, and I'm sure he's going to give that to all of us. And அப்புறம் நம்ம ரவி மரியா அண்ணன், ஐயோ எங்கள் ஊருக்காரர் வரையா ஒன்றுமே விட மாட்டார். இது டைலாக் பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு பேசினா ஒரு கவுண்டர். பட் இட் வாஸ் அ வெரி ஹெல்த்தி காம்படிஷன். பாவம் எங்களை மேனேஜ் பண்ண டைரக்டர்கிட்ட தான் சொல்லணும், தலைவா என்ன தலைவா இது அப்படின்னு. ஒன்றுமே பண்ண முடியாது தலைவா, அவர் அப்படி தான், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசினா போதும் அப்படின்னு. அண்ட் யூ நோ இட் ஆக்சுவலி ஒர்க் டைரக்டர் சார் இல்லையா. ஸ்க்ரீனில் இன்னைக்கு எல்லாரும் பார்த்து எவ்ரிபடி இஸ் என்ஜாய்ட் இட். And not much combination with Nilghat Ravi sir, but he's been a great friend, and I loved him for the way he is from those days. வெளியிலலாம் மீட் பண்ணியிருக்கோம், பட் இதுலேயும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அண்ட் another pretty girl in the on screen. அவங்க அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் பொண்ணு ஜாக்லின். அந்த பொண்ணு ஒரு நாள் டான்ஸ் ஆடோன்னு பார்த்தா ஒரு நாள் கூட டான்ஸ் ஆடல. ஆனால் ஜாலியாக சேஷு டான்ஸ் ஆடி ஹாப்பி ஆகிட்டார் எங்களை. சேஷு ஒன்றா கலக்கிட்டார் அதில். அண்ட் அப்புறம் நமக்கு ஒரு அழகான மனைவி வேறு கொடுத்துருந்தாங்க, சௌந்தர்யா.
ஸோ நாங்கள் ஒரு அழகான குடும்பம். இதுக்கு இவங்களுக்கு இந்த அருமையான குடும்பத்தை கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அண்ணன், ஆஸ் அ டீம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா அந்த செட்டில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் என்னுடைய சம்பந்தியாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கூல் சுரேஷ், நம்ம மாப்பிள்ளை வேறு லெவலில் அவர் வந்தாலே அதில் ஒரு சந்தோஷம். அவர் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் யூ லுக் அட் இட், த ஹோல் டீம் ஆஸ் சச் ஹேஸ் சம்திங் டு கான்ட்ரிபியூட் இன் த ஃபில்ம் and they have done a best in the film and I am sure you are appreciating for that. Thank you very much for the support and thank you very much director and the production team. And Sandhanam brother, thanks a lot. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக மூக்கேன் அவர்களை கூப்பிட்டுட்டோம், காலேன் அவர்களை தான் கூப்பிடணும். அமேசிங்கான பெர்ஃபார்மர், இதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் ப்ளே பண்ண ரவி மரியா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓரிரு திருக்குறள் தான் சொல்லணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றையே மறப்பது. ஏன்னா இது தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் ஃபார் சக்ஸஸ் டு யூ. இதுக்கு எப்படி 2 வார்த்தையில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு எல்லா படத்துலையும் ஒரு டைலாக் வரும், வில்லேஜ் படங்கள் எல்லாம். அது ரொம்ப ஃபேமஸ் டைலாக்கு. இன்னைக்கு கார்த்திக் யோகி அந்த வார்த்தையை டெய்லி சொல்லிட்டு இருக்காரு, ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன், ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன். ஏன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. அந்த கொரோனா டைமில் அது ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஓடிடியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் டிக்கிலோனா. அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு, ஐயோ ஒரு 1000 பேருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நடுவில் உட்காந்து அவங்க கைத்தட்ட கிளாஸை கேட்கணுங்கிற போதை எனக்கு தேவை, ஆனால் இது நடக்காமல் போச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அந்த வருத்தம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அவருக்கு. நேற்று இரவு நான் கார்த்திக் யோகி சார், ஆல்பின், அசிஸ்டன்ட் பிரேம், மஞ்சு எல்லாமே போய் படம் பார்த்தோம். பிஆர் மகாலில் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் காலி, இது எல்லாம் ஃபுல்லு. செகண்ட் வீக்கு வெள்ளிக்கிழமை நைட் ஷோ, செகண்ட் ஷோ, குழந்தை அழுகிற சத்தம்லாம் கேட்குது. குழந்தை தூக்கிட்டுலாம் அப்படியே தட்டி கொடுத்துட்டே போகிறாங்க வெளியில். மறுபடியும் குழந்தை அழுகை நிப்பாட்டதுக்கப்புறம் உள்ளே வராங்க. குடும்பமாக ரசித்த ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ்நாடு ரசிச்சிட்டு இருக்கு. இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த கார்த்திக் யோகி சாருக்கு உண்மையிலேயே நன்றி. ஏன்னா வெற்றி என்பது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. சினிமாவில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம், யூஜி பாஸ் பண்ணிடலாம், பிஜி பாஸ் பண்ணிடலாம், ஈவன் ஐஏஎஸ் கூட பாஸ் பண்ணிடலாம். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தொடர்ந்து படித்து எக்ஸாம் பண்ணிடலாம். ஆனால் சினிமாவில் ஒரு இயக்குனராக வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஆஸ் எ டேரக்டர் ஐ நோ வெரி வெல். ஏன்னா சினிமாங்கிற கடல் வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் இல்லை 6 படம் தான் ஹிட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் மீடியாவில் அந்த 5 6க்குள்ளே வர்றது எவ்வளோ கஷ்டம்னு யோசிப்பாங்களேன். அந்த சாதனை இன்று என்னுடைய சகோதரர் கார்த்திக் யோகி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டில் வழக்கமாக காமெடி படங்கள் பார்த்தாங்கன்னா ப்ரெஸ்ஸில் என்ன காமெடி படம் பெருசாக அழுத்தமான கதைகள் இருக்காது, அங்கங்கே சிரிக்க வைப்பாங்க. நம்ம தான் வெள்ளிக்கிழமை ஒரு காமெடி படம் பார்க்குறோமே அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம சகோதரர்கள், நம்ம மீடியா சகோதரர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பல படங்கள் உங்களை போட்டு காமெடிங்கிற பேரில் கொள்றாங்களேங்கெல்லாம் உங்களுக்கு மைண்டில் தோணி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் சீன் பை சீன் கைத்தண்டதை பார்த்து உண்மையிலேயே அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம ப்ரெஸ் பீப்பிள் அப்படி கைத்தட்டுறாங்க, நம்ம மீடியா சகோதரர்கள் அப்படி கைத்தட்டுறாங்க. இவங்க கைத்தறிட்டாங்கன்னா இதை விட 4 மணி கைத்தட்ட ரசிகர்கள் தட்டுவாங்கன்னு நம்பணும். அது தேட்டர் நடந்துச்சு. அதனால தான் இந்த 20 நாள் 50 நாள் 100 நாள் சொல்கிறாங்க. அது உங்களுடைய மனசை காட்டுறது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த படம் ஒரு வாரத்திலேயே இதோடைய முதலீட்டை எடுத்து விட்டது. லாபத்துடன் வெள்ளிக்கிழமையோட லாபம் ஆரம்பிச்சாச்சு. இதுதான் உண்மை. செகண்ட் வீக்ஸ்லாம் இதோடைய லாபம் வேற லெவலில் இருக்கும். ப்ரெஸ் மீட் பண்ணுங்க, இப்போ சக்ஸஸ் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர் மிக தெளிவாக சொன்னார், எல்லாருமே படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் 4 நாள் ப்ரெஸ் மீட்டில் சக்ஸஸ் மீட்னு ஒன்று கொண்டாடுறாங்க. சம்டைம் அது கேலி கூத்தாயிடுது. அப்படி ஆகக்கூடாது. நம்ம சொல்கிறத அவங்க நம்பணும். அதுக்கு ஒரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட 9வது நாள் அன்றைக்கி தான் சக்ஸஸ் மீட் வச்சுருக்கோம். அதாவது செகண்ட் வீக்ஸில் 9 நாள் வச்சுருக்கோம். 9 நாள் வைக்கும்போது தெரியும் இந்த படத்தோட பட்ஜெட்டு எவ்வளவு. இந்த 9 நாள் கலெக்ஷன் 600, அதாவது உலகம் ஃபுல்லாக 650 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஷோக்கு எவ்வளோ கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த படத்தோட சக்ஸஸை நாங்கள் சொல்கிறது கூட நீங்களே கணிச்சிருப்பீங்க. இதுதான் இதோட ரியாலிட்டி. சந்தான சார், இந்த படத்துடைய வெற்றிக்கு சந்தான சார் மிகப்பெரிய ஆணிவேர் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க மீடியாவில். எல்லாருமே ஒரு வார்த்தையை கோடிட்டு சொன்னீங்க. சந்தானம் சார் சக நடிகர்களுக்கு இடமளித்து ஒதுங்கி நின்று அவர்களை ரசித்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அதனால தான் மிகப்பெரிய சக்ஸஸ் சொன்னாங்க.
நீங்கள் சொன்னது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உண்மையான விஷயம் இருக்கணும். ஒதுங்கி நின்று அவரை நடிக்க வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பரந்த மனசு வேணும். எந்த ஹீரோக்களுக்கும் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் பல ஹீரோக்களை நடிக்கிறேன். ஆனால் நான் பார்த்து வியர்ந்த ஒரு அன்பு சகோதரர் சந்தானம் சார். நான் வெற்றி பெற்றேன், அதே வெற்றியை சேசு படணும், அதே வெற்றியை இட்டிஸ் பெர்சன்ட் பண்ணணும், அதே வெற்றியை கூல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூட அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு அவனுக்கு அதை ஸ்டார்ட் வைங்க, நீ பேசாத டைலாக்க, அந்த விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டேன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. அதுதான் சந்தானா சார். சந்தானா சாருக்குள்ள விட எனக்கு பழைய நட்பு எஜே சூர்யா சாரோட இந்த நட்பு. ஏற்கனவே நான் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கேன். அன்பையா இருக்கிற படத்தில் வந்து நான் கோ டைரக்டர், சாரும் எஜே சூர்யா சார் நடித்தாங்க. அப்போ இது இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற காமெடி ரொம்ப ஃபேமஸ். அப்போ அவங்க 2 பேரும் நடிக்கும்போது நான் பேக்கில் வந்துட்டு கேமரா ஆக்ஷன்லாம் சொல்லுவேன். அந்த உரிமையை சிஷியனா எனக்கு எஜே சூர்யா சார் கொடுத்துருந்தாரு. அந்த இருக்கு இல்லை காமெடி அப்போ சந்தானா சார் அப்போ தான் பீனில் வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய முழு திறமையாலும் அவருடைய நல்ல மனசாலும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனார். எனக்கு ஒரு அதிர்ஷ்டமின்மை, அவரோட நடிக்கவே முடியல. வரதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டராக வந்து நான் நோன்னு சொல்லிட்டே இருந்தேன். செஞ்சால் வேறு லெவலில் செய்யக்கூடாது. ஏன்னா நான் தேசிங்க ராஜா, மனங்குத்தி பறவை, வேலன் வந்துட்டா வேலைக்காரன், கூர்கா அப்படின்னு தொடர்ந்து வந்து காமெடியில் ஒரு காமெடியிலாம் கலக்கிட்டு இருக்கும்போது நான் சின்ன கேரக்டர் பண்ணோம்னா லைஃப் போயிடுமே பயந்து ஒதுங்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கரெக்ட் டயத்தில் கார்த்திக் பிரதர் வந்து ஸ்கிரிப்டை சொன்னார். இதாண்டா சந்தான சாரோட சரியான டைமும் சேர்ந்தேன். அதுக்கு இன்றைக்கி வெற்றி கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் கார்த்திக் சார். அப்புறம் ப்ரொடியூசர் ராஜ் சார் சொன்னார், அதாவது ஒரு ப்ரொடியூசர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, இல்லை எப்போயா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வருவாங்க. ஆனால் விடிய பணியில் நாங்கள் சம்பளம் வாங்குறோம் உட்காந்துருப்போம். விடிய எங்களுக்கு கம்பெனி கொடுத்து உட்காந்துட்டே இருப்பார். பனி கொட்டிகிட்டு இருக்கோம். நான் கூட சம்டைம் கேரவனில் போயிடுவேன். அவர் அங்கே கேரவன்லேயே பார்க்க முடியாது, வெளியே சுற்றிட்டு இருப்பார். யாருக்கா இந்த ப்ராப்ளம் வந்துருச்சா, இருட்டில் ஷூட்டிங் நடக்குது. அந்த ஒரு கேர் எடுத்தார். நான் வந்து எந்த ப்ரொடியூசரையும் பார்க்காத ஒரு தன்மை. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏற்கனவே ஓரிரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க. அதனால் ஏன் கூட நடித்தேன், அதாவது வந்து பாஸ்கர் அண்ணன், நேல் ரவி சார், கூல் சுரேஷ், இட்டிஸ் பிரசாத், ஜாக்லின், என்னுடைய அன்பு சகோதரர் எங்கள் ஊருக்கு ஜான் விஜய், அப்புறம் நம்ம ஜாக்லின் ஃபாதராக நடித்த இது, ஆமாம் அதை நம்பவே இல்லை. கடைசி நான் மாமனார் கேட்டே இருந்தார், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அப்புறம் கூல் சீரிஸ் ஃபாதராக நடித்த அன்பு சகோதரர், ரொம்ப எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தீங்க சார். அதாவது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கைத்தறி விழுந்துச்சோ அந்த அளவுக்கு உங்களுடைய 3 சீனுக்கு விழுந்துச்சு சார். நான் சேட்டில் பார்த்தேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு. அரசியல் அதுன்னு போய் அதுக்கு எடுத்துக்காமல் இதுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, நேல் ரவி சார் வந்து சொல்லி ஆகணும். வெயில் படத்தில் நான் அறிமுகமாகும் போது எல்லாருமே என் பேரை வெயில் ரவின்னு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஏற்கனவே நிழல் ரவின்னு ஒருத்தர் இருக்கா, நிழல் படத்தை அறிமுகப்படுத்தினால நீங்கள் வெயில் ரவின்னு வச்சுக்கோங்கன்னாரு. இல்லைங்க, நம்ம பேர் ஏற்கனவே மனைவி பேரோட இணைஞ்சதுனால ரவி மரியாதான், அதை மாற்றினா வந்து அன்புக்குள்ளே வந்து பிரச்சனை வந்துடும், அது வேணாம். ரவி மரியான்னு சொல்கிறது கஷ்டப்படுவாங்க, பரவாயில்ல, எப்போ சொல்ல முடியுதோ அப்போ சொல்லட்டும், பேரை மாற்ற முடியாது அப்படின்னு. இல்லைங்க, வெயில் ரவினா டப்புன்னு பார்த்திங்க வடிவேல் அப்படின்னு பேர் பத்துற மாதிரி நெல் ரவி இருக்குதான் வெயில் ரவின்னு வச்சுங்க. ஏற்கனவே அந்த காலத்தில் வந்து கருப்பு சுப்பையா சிவப்பு சுப்பையான்னு இருந்தாங்க, அப்படி மேட்ச் ஆகிடுங்க அப்படின்னாங்க. நான் மாற்றலை. ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட நடிக்கும்போது மாற்றிக்கலாமோ, வெயில் ரவி நெல் ரவி நல்லா இருக்கு அப்படின்னு நான் முந்தாள் கூட நானும் அவரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஃபேஸ்புக்கில் போடணும். ஒரு கலைஞனுக்கு மறைவே இல்லை. கலைஞன் பசியோட்டு இருந்தால் போதும், என்னைக்காவது ஒரு மிக சிறந்த உணவு கிடைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் விருந்து கிடைக்குங்கிறது பெரிய உதாரணம் நெல் ரவி சார். மிக அற்புதமாக வந்து இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணி எல்லார் மனசையும் இடம் பெற்றார். அப்புறம் இங்கே என்னுடைய அன்பு ஜெகன் அவர்கள் இருக்காங்க, டைரக்டர் கம் நடிகர். ராசுகுட்டி படத்தில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இயக்குனராக போகணுங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து அந்த நடிப்புங்கிற பாதையிலேருந்து விலகிட்டாங்க. அந்த ஒரு ஆளை இழுத்துட்டு வந்து என்ன இந்த மாதிரி சட்டையர் பண்ணுறதுக்கு உங்களை விட்டு ஆள் கிடையாது, ராசுகுட்டி படம் பார்த்தேனே நீங்கள் வாங்கினேன்னு சொல்லி இன்னைக்கு ஜெகன் சார் வந்து அந்த தண்டோரா போகிற சீனில் அவர் சும்மா டைலாக் பேச ஆரம்பிச்சாவே தேட்டரில் கிளாஸ் பறக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம். தேங்க்ஸ் சார். கூல் சுரேஷ் என்ன பாராட்டியே ஆகணும். ஏன்னா எல்லா தேட்டர்லையும் அண்ணே எனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன், எனக்கு யாராவது வாய்ப்பு கொடுக்குறீங்களா, வாய்ப்பு கொடுத்து சொல்லிகிட்டே இருந்தார். அது யார் காதில் விழுந்துச்சோ இல்லையோ, கார்த்திக் யோகி சார் காதில் விழுந்துருச்சு. நான் சொல்லிட்டேன் கூல் சுரேஷ் பிக் பாஸ் போயிட்டு வந்தீங்க, அதுவே பெரிய ப்ளஸ்ஸு. அதை பெரிய ப்ளஸ் வந்து என்ன, இந்த படத்தை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்துருக்கு. இனிமே போய் நீங்கள் வந்து மற்ற படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான விஷயத்தை இறங்காதீங்க, உங்களை ப்ரொமோட் பண்ணிங்க. இனி தொடர்ந்து படம் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்க. தயவு செய்து பாதை விலகிறாங்க, இதெல்லாம் கிடைக்காதுங்க. இதை விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் மிஸ் ஆகிடும், கேப் விட்டுறாங்கன்னு நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இப்போவும் அதே அட்வைஸ் தான் பண்ணுறேன். இனிமேல் என்னுடைய மகனாக நடித்த இட் இஸ் பிரசாந்த், தட் இஸ் பிரசாந்த் அப்படின்னு சொல்லப்படுவார். அவ்வளோ தூரம் நீங்களும் கொஞ்சம் அந்த விமர்சனங்களில் பண்ணுறது போக நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அது ஆமாம் இல்லை எதுக்கு சொல்கிறது, சிலவங்க வாய்ப்பு கிடைக்குங்க.
ஏதோ நடிக்க வந்தால் நல்லா கிளாஸ் வாங்கணும் போயிடுவாங்க. ஆனால் அதை தொடர்ந்து யார் விரட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த தங்க கோடாரி கிடைக்கும். அதுதான் நான் சொல்கிறது. இந்த படத்துக்கு அப்புறம் 6 மாதம் படமே கமிட் ஆகாது. ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கஸ் நடக்கும். இது இட்டிஸ் பிரசாத் பண்ணலாம், இது கூல் ரிலீஸ் பண்ணலாம், ஒரு இடத்துல டிஸ்கஸ் நடக்கும். அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு 6 மாதம் ஆகிடும், ஒரு 4 படம். ஆனால் சார் எதுவுமே வரலையே சார், எதுவுமே வரலையே சார், படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் வரலையே சார் சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி பழைய அங்கே போயிடுவாங்க. இந்த தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்னுடைய அன்பு வேண்டுகோள். வேறு யாரும் மிஸ் ஆகிட்டீங்களா? ஓகே, சூப்பர், ரொம்ப சந்தோஷம். கடைசியாக என்னுடைய அன்பு உதவி இயக்குநர்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஆல்பினா இருக்கட்டும், மஞ்சுவா இருக்கட்டும், பிரேமா இருக்கட்டும், கோட்டையோட செந்தில் சாராக இருக்கட்டும், அமலா இருக்கட்டும், ஹரிஹர சுதனா இருக்கட்டும், தினேஷா இருக்கட்டும், இந்த ஒரு இளைஞர் பட்டாள பண்ணுற வேலையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லைங்க. அப்டேட்டில் வந்து இந்த டிசைன் இப்படி ஒரு ரிவ்யூ ஆனந்த் வந்திருக்கா, உடனே அதை டிசைன் பண்ணுறாங்க. குமுதத்தில் இப்படி ஒரு ரிவ்யூ வந்துடுறாங்க, திறந்ததில் ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க, தினகரன் ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க. டப்புன்னு அது சோஷியல் மீடியாவில் போட்டு அது ஒரு ஐடி விங் மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இளைஞர்கள்ட்ட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட ஒட்டுமொத்த வெற்றி காமெடி படம் தானே அப்படிங்கிற ஒரு சலைப்பை நீக்கிட்டு காமெடி படமா அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஆடியன்ஸ் கொடுத்துருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை சந்தான சார் பண்ணணும்னு வேண்டி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் இயக்குனர் ரவி மரியா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்ததாக நம்ம கூப்பிடக்கூடிய நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சாஃப்டா ஆரம்பிச்சவருடைய பயணம் இன்னைக்கு இந்த படத்தின் மூலியமா கன்னி வெடியாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 30 years of நிழல்கள் ரவி அப்படின்னு சொல்றோம். பட் இந்த படத்தின் மூலியமா மேஜர் சந்திரகாந்த் ரவி அப்படின்னா மக்கள் மனசை கவர்ந்து எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க. We would like to welcome Major Chandrakant Ravi அவர்கள் to share few words about the film. இப்படிதான் பலுச்சிஸ்தான் பார்டரில் எதிரி நாட்டுக்கு எனக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, நான் நின்றுக்கிட்டே இருக்கேன். அவங்க வர்றாங்க, நான் நிற்கிறேன். அவங்க கடந்து போயிட்டாங்க, ஏன் நான் தூக்கிட்டேன். அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகியோட தான். அதாவது நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. ஆர்சியாக இருந்தது ரவிச்சந்திரனாக இருந்தேன்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். ப்ரெஸ்ஸு, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடானு கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years, 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 years தாங்கும் ஹீரோவாக இருந்தால். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s நிழல்கள் ஆரம்பித்து அப்படியே தம்பிக்கு அந்த ஊர், அப்படியே வந்து நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90s பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது வந்து பார்க்க போனால் இல்லை, நம்ம கே பாலச்சந்தர் சார் வந்து ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, இவன் கண்ணில் ஒரு ஃபயர் இருக்குது, இவனை வச்சு நான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பு தாளங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி பெரிய இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்னை பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒளிஞ்சிருக்கு, அது வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொல்லணுன்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோ இதில் ஹீரோலையும் வந்து கலக்கிட்டு இருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் ஒன்று காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பார். கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணுவார்,
நல்லா பண்ணுறீங்க சார், நல்லா பண்ணுங்க சார். நான் இதில் பார்த்தேன், ரஷ்யில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார்னு சொல்லி. அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்லவே வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் வந்திருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர், அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் என்ன, பிகாஸ் எல்லோரும் நண்பர்கள் எனக்கு. அது எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ திரும்ப அதை சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஸோ நைஸ் ஃபார் கிவிங் மீ a chance to talk to you in front of. Thank you. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த வடக்குப்பட்டு ராமசாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுளெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தேன். எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரலும் முடியணும் அப்படின்றது என்னோடய வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்ஸஸ் இந்த மீட் வரலும் நல்ல பரவாயில்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்தில் சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள். அது எப்போ இது மேலே பேசினா சந்தானத்துக்கிட்ட திட்டு வாங்கினா சொதப்பிடுவாங்க. என்னுடைய இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக்கு ரொம்ப நன்றி. டிக்கிலோனாவிலையும் பண்ண, டிக்கிலோனாவிலேயே கோச்சிக்கினேன். என்னப்பா என்ன 13 நாள் கேட்டு 3 நாள் தான் வச்சு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலான்னு, என்னதான் அடுத்த படம் பண்ண போறீங்க, 2-3 படம் விட்டேன் தெரியுமா உனக்கு, நீ கேட்ட தேதியெல்லாம் மாறி மாறி கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், நீ அங்கே அடுத்த படத்தில் பண்ண போகிறேன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம், இது நிஜந்தானா, எதிரே நம்மளை கவுத்துருவார். 13 நாள் அதில் கேட்டார், இதில் ஒரு 35 நாள்றாரு, 40 நாள்றாரு. நம்பி வர படம் வந்தால் கமிட் ஆகலாமா வேடாமா. சந்தானம் படம் நடிச்ச படம் கூட 4 சீன் நடித்தாலும் நறுக்கல் ஆகிடும், நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்தை கூட நடித்தேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு பாதிக்குது. ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களாக பண்ணிட்டு வந்தேன், இதில் நல்ல வேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. படத்தில் நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக கலகலான்னு படம் போயிடுச்சு. மற்றபடி இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில் இருக்கேன் எல்லாருக்கும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன் அண்ணா ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு டீமாக இருந்தோம், நாங்கள் ஒரு குரூப்பு, சுமதி அக்கா, செம்புலி ஜெகன் அண்ணா, அதுக்கப்புறம் பிரதீப்பு எல்லாம் நாங்கள் பிளாஸ்கர் டீ வாங்கி வச்சுக்கின்னு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு போட்டுன்னு மரத்தில் எந்த மரத்தில் ஒன்றாலும் கட்டி தொங்கிட்டு அங்கே ஒரு பக்கமாக உட்காந்து பேசின்னு இருப்போம். ஜாலியாக அப்படி டீ ஆளுக்கு ஓடும்போது டீ பிஸ்கெட்டு போகிற எல்லாம் இருக்கும் அதில், முருகன் இருக்குது, யாருக்கு என்ன உண்மை இருக்கும் அதில். அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமாலுமே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷனில் வந்து பாதராத்திரியில் பார்த்தீங்களா அந்த பண்ணி இனி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா, காட்டு பண்ணி வருமா என்ன இது புருன்னு, அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினு இருக்குது. இந்த பக்கம் எதாவது ஆப்போ திடீர்னு புலி கிளி வந்துட போதுன்னு பையன். ஆனால் புலியெல்லாம் இங்கே வராது, எப்போயாவது ஒரே ஒரு வாட்டி தான் ஒரு யானை வந்துருக்குது அப்படின்னாங்க. மெர்சல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேலே நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு, அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்துறையோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்கிறது இந்த உதவி இயக்குனர்கள் எல்லாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், டோட்டல் டீமு சூப்பருங்க. எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட் அண்டு இயக்குனர் எப்படி கண்ணை முடிக்கிறான் அதே மாதிரி அவங்களும் கூடவே கண்ணை முடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவேன் நான், இல்லை மணி நான் அது இப்போதைக்கு நான் வர முடியாது போ அப்படின்னா, நான் என்ன போய் சொல்லு போ, நான் வர முடியாது போ, நான் கிளம்பிட்டேன், நான் கேட்டேன் போ, சட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லு போன்னு, நான் வானா ஏன்னா அப்படி பண்ணுறேன். அது மாதிரி இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச போது சந்தோஷமாக இருக்குது, மனநிலை இருக்குது. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும், மேலும் மேலும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சந்தானம் கூடிய விரைவில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லா படத்திலும் நான் இருக்கணும், அதுதான் என் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க, மேகாவேஷ் வந்து கலக்கல் வந்து அந்த பந்தாங்க இந்த சீன்லாம் கிடையாது, அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியாக பேசினே இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் இதை தேவையான பேசுவாங்க, அவ்வளோதான். அந்த மற்றபடி செல்ஃபோனை வச்சுக்கினேன் அவங்க பாட்டுங்க. அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் பஜ்ஜி போண்டா வடையெல்லாம் வாங்கிட்டு போய்க்கிறேன் எல்லாருக்கும்.
ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்து திட்டி வாங்கிக்கினேன், இருந்தாலும் சுட சுட எல்லாருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பாஸ்கரண்ணா, நாங்களாம் ரொம்ப நாள் எல்லாமே ஒன்றா டிவியில் இதில் வந்து பண்ணிருக்கிறோம். ஏதாவது பார்த்துன்னுக்கிற ஏதாவது கவுண்டர் போடலாமான்னு நோட் பண்ணிக்கிறேன். நான் மாட்ட மாட்டேன். பாஸ்கரண்ணா நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், அங்கே ரவிமேரியன் சார், கூல் சுரேஷ், அதிர்து இல்லை சொல்லிட்டேண்ணா, சொல்லிட்டேன். கூல் சுரேஷ், பிரசாந்த், ஜாக்லின், எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும், யாருக்காவது என்னுடைய நடித்த நடிகர், இந்த படத்தில் எங்களோட நடித்த நடிகர் யார் பேராவது மறந்து போயிருந்தாலோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துடுறல, எப்படியாவது அவனை கோத்து வாங்கணும், போட்டு வாங்கணுன்றது தானே ஒன்று ஆசை. இந்த ஸ்ரீதர் நோட் பண்ணிங்க, அவனை நீ வெளியே வாக்கண்ணு, தனியாக பேசி. நீ எல்லாம் வந்து இது இங்கே இப்போ இந்த டான்ஸ் ஆடின நானுன்ற டான்ஸ் ஆடுறதுலாம் தேட்டரில் பார்த்தல, ஜாலியாக இருந்து. நீ தானே சொன்ன சார் ஜாலியாக இருந்தேனா அப்படின்னு. போடா, வயசாகி போச்சுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா பல உண்மைகள் செட்லேருந்து வெளில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்தில் இவர் வந்து இது வரைக்கும் கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுபவர் ஹாட் சுரேஷா மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாக் ஆஃப் த டவுன் இப்படின்னு சொல்லலாம். கூல் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், நாசர் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும். இன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான் காரணம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, படம் ரிலீஸ் ஆனால் கூட உங்களோட ரிவ்யூ பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் போய் பார்க்குறாங்களே. சில பேர் அது மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்கள் படத்தை நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பற்றி நீங்கள் எழுதவும், அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில் வந்து இந்த மாதிரி படம் நல்லாயிருக்கு, வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் சூப்பராக எழுதியிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடித்ததுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க. நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ளே ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சு எனக்கு வந்து கமிட் ஆகிருக்கு. அதற்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாமல், அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, அஜித் சார், விஜய் சாராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் சந்தானம் சார், நான் ஏற்கனவே பல இடத்துல நிறையா பேசிட்டேன், அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன், அது ஸ்டைலாக இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான். இல்லை ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அது கரெக்டு தான் இருக்கும். இந்த கண்ணாடி நம்ம சந்தான சாரோட மேனேஜர் பரத்தோடது. அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்கண்ணா ஸ்டைலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பாருங்கள், என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்குறது சந்தான சார் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பரத், மிக்க நன்றி. சந்தானம் சார் சார்பாக நன்றி. ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் புழுவி பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது. உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தான சார் உங்களை இந்த கலாச்சார்
இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி அவர் உண்மையாக பேசுனதால தான் இன்றைக்கி வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவரோட அம்மா அப்பா அப்போவே அவரோட குணம் என்னன்றதே அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் மனப்பான்மையில் தான் இருப்பார் அப்படின்றது தெரிஞ்சதெல்லாம் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வேணாம், நான் ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து தேட்டரில் போய்ட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அது நான் கத்துறலாம் இல்லைங்க. நிறையா பேர் ஏதோ தன்னறியாமல் பேசுகிறதாங்க அது. இப்போது முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா, நம்மளை அறியாமல் சொல்கிறது தான் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பக்கத்தில் இருக்காள் இதை சொல்லுப்பா அப்படின்னா சொல்கிறாங்க. இல்லை, நம்மளை அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தவொன்னே அவங்க என் மேலே வச்சுருக்க ஒரு பாசத்தில் சொல்கிறது இருமுடி கட்டுவோம். அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மளை அறியாமலே சொல்கிறோம். அந்த மாதிரி தான் ரசிகர்கள் என் மேலே வச்சுருக்க பாசத்தில் அன்பில் அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது, அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நான். ஸோ அதுதான் அது. அதனால் நான் வந்து ஏதோ வாலண்டியாக அதை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்றதுனால நான் இன்னமும் சொல்கிறேன். பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்கிட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்குறதும் செய்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன். இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு மன்மார்ந்த வாழ்த்துக்கள். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் செந்தில் சார், ஆல்பின் சார், பிரேம் சார், அமல்நாத், இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, மஞ்சுநாத், இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து அந்த காருக்கு எப்படி 4 டயர் இருந்தால் தான் காரு போகுமோ அதே மாதிரி அந்த 4 டயர் மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ஆனந்த விகடனில் எதுலேயே வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அமிச்சு இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும். அப்போ தான் ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போகிறதுக்கு இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க. அந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார், உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அம்மாவை நடிச்சிருக்கவங்க, அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமாக நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரவி மரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என் கண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறாரு. கூல் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க, அதனால் இப்போ நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். மிக்க நன்றி சார். ரவி சார், நெல்கல் ரவி சார், நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேறு ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இப்போ ரோட்டில் நடந்து போனவர் டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினார், குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர் என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார். அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தம்பி குண்டா இட்டிஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணாக நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி, மிக்க நன்றி நட்டி. ஃபஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டரும் நட்டியும் சொன்னாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஹீரோயின், நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்றைக்கி என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன். இன்றைக்கி அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ்.
உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம் அந்த படத்தோட பேர் சொல்ல வேணாம். அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்க, அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன், எப்போவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்காதனால தெரியல. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார். அதை நான் இப்போ அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. மற்றபடி சேஷு, எம்எஸ் பாஸ்கர் சார் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் இன்னும் உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி. ஆபருக்கும் டாபருக்கும் எப்படி ஆபருக்கும் டாபருக்கும் ஆளி 4 நானுங்கோ, பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ, வேப்ப மரம் புளிய மரம், அதுக்கு என்னப்பா மறந்து போச்சா, அண்ணங்கிட்ட பேசுங்கோ, வடக்குப்பட்டி ராசா இந்த ராமசாமி தானுங்கோ. நன்றி நன்றி நன்றி. நல்ல வேலைப்பா, விசில் அடித்து கை தேடிட்டீங்க, நன்றி. கடைசியா ஒரேடியா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பல படங்களுடைய விமர்சனங்களை வந்து இட்டிஸ் பிரசாந்த் கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்தின் மூலியமா நடிகரா வந்து வலம் வந்திருக்காரு, பல பேரை வந்து ஈர்த்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பத்தி அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய கியூரியாசிட்டி இருக்கு. ஸோ we would like to welcome பிரசாந்த் அவர்கள் to share few words about the film. நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. நேரமின்மை, ஸ்கூல் சுரேஷ் அந்த மாதிரிலாம் பேசினா காண்டாயிருவீங்க. ஸோ அதனால் அளவாக பேசிக்கிறேன். எங்கள் அண்ணன் சந்தானத்துக்கு இதுதான் ஆரம்பம். நீங்கள் சந்தானம் அண்ணனுடைய அடுத்த வெர்ஷன் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறப்போ அது சும்மா வெறும் வாய் வார்த்தை கிடையாது. எங்களை எல்லாம் அப்படி அரவணைச்சு எங்களோட பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, அதோட ஃபோக்கல் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எங்கள் அண்ணன் தான். அவர் கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜி நைட் ஆனால் வருவார், என்ன பிரசாந்த் இன்றைக்கி என்ன பண்ண சொல்கிறான், தீய தாண்ட சொல்கிறானா அப்படிங்க. அப்படி என்ன பிரசாந்த் என்ன கூல் சுரேஷ் எல்லாம் புதைச்சிருக்கானுங்க, நம்மளையும் புதைச்சிருவானா அப்படிங்க. அப்படி அதாவது டைரக்டரு அதாவது கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு அப்படி கார்த்திக் நான் எங்கேயுமே போகல கார்த்தி, நீ ஷூட் முடிச்சுட்டேன் விடு அப்படின்ட்டு வந்து அப்படியே இருந்தாங்க. மேகாகாஷ் வந்து அவங்க ஆக்சுவலாக அவங்களுடைய பாட்டி இருந்தாங்க, அதுக்கு போயிட்டு 2 நாளில் வந்தாங்க. இதெல்லாம் பெரிய டெடிக்கேஷன் சொல்லுவோம், அதாவது எமோஷனலான ஒரு விஷயம் இதெல்லாம். பட் அதை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து வேலை செய்கிறது இருக்குல்ல, அது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, என்னுடைய நண்பன் கார்த்திக்கு மொத்த பாராட்டும் உன்னை தான் சேரும் நண்பா. என்னை நம்புனேன், என் கூடவே இருந்த. எனக்கு என்னென்னா, நான் டிக்ளோனா பண்ண ஆரம்பித்ததுலப்போ பர்சனலாக பயங்கர ட்ராமா, அவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனை. எனக்கு டிக்ளோனாவில் இருந்தால் அவர் கொடுத்த அவன் சொல்லலாம் அவன் கொடுத்த பாசிட்டிவ் எனர்ஜியில் தான் அங்கேருந்து தான் வாழ்க்கை வந்து பாசிட்டிவாக மாறிச்சு. கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு இந்த கதையை வந்து குழந்த மாதிரி தூக்கிட்டு எத்தனை நாள் அழுதுருக்கான்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நகராது சினிமா உங்களுக்கு தெரியுமில்ல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். கை விட்டுறலாமான்னு தோணும், போதுன்னு தோணும், அவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இழுத்துட்டு வந்தது சந்தான அண்ணன். வாப்பா கார்த்தி பார்த்துக்கலாம் வா அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டது சந்தான அண்ணன். இன்னைக்கு இந்த படத்துடைய முதலீடை தேட்ரிக்கல் ஷேரில் மட்டும் அசல் பண்ணிடுச்சு. இந்த படம் வாங்கின எல்லா ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒருத்தர் கூட ₹1 கூட நட்டமாகாமல் எல்லாருமே ப்ராஃபிட் ஜோனில் இருக்காங்க. எல்லா டெரிட்டரியும் தமிழ்நாட்டில் வாங்கின, இந்தியாவில் வாங்கின எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, என்றைக்குமே தேட்டர்கள் ஆதரிக்கிற படங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் F&B சேல்ஸ், அதாவது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் அப்படிங்கிறது பொங்கல் படங்களுக்கு 80% இணையாக ஃபுட் அண்ட் பெவரேஜ் சேல்ஸ் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஃபேக்ட். இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது நம்ம, ஃபேக்ட்டு. கேன்டீன் சேல்ஸு, கேன்டீன் வியாபாரம். அப்போ யோசிச்சுக்கங்க, ஒரு க்ளீனான என்டர்டெய்னர்
நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், என் நண்பனுடைய டிக்லோனா இதே மாதிரி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் என்ன பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதை விட இதுக்கு ஈக்குவலாக நிச்சயமாக ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும். பட் எல்லாருமே கடவுள் வந்து ஒரு விஷயத்தை வந்து காக்க வைக்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு ஒன்று ரெடி பண்ணுறாருன்னு அர்த்தம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி அது மாதிரி கார்த்தியை வந்து இதுக்கு தயார் பண்ணி அத்தனை தடையும் அவனுடைய வில் பவர்னால் உடைச்சது. இதில் வந்து இந்த வெற்றிக்கு அதாவது டைரக்ஷன் சைடில் வந்து அவன் இழுத்துட்டு போன அந்த வெயிட்டெல்லாம் வந்து யோசிக்க முடியாத வெயிட்டு. அப்படியே பைத்தியம் மாதிரி உட்காந்துருப்பான். அப்படியே நைட்டு முடிச்சு அந்த ஷார்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரேமாக ஓடுதியா அப்படின்ட்டு வந்து இப்படி தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருப்பான். நான் பாப்பா பொண்ணு எப்படியா கடவுள் இவருக்கெல்லாம் வெற்றி தந்துட்டுன்னு. அதே மாதிரி தான் சேஷ் ஒன்று இன்னைக்கு ஜாலியாக பேசிட்டாரு. நீங்கள் லிட்டரலாக அந்த கேரக்டராகவே இருப்போம். அப்படி உழுவாருங்க. இப்போது நான் உளுந்ததை பற்றி ரவிமேரியானோ இவங்களாம் நடராஜ் சார் பேசினார், எங்கள் முதலாளி நடராஜன் பேசினார். பட் என்னென்னா சேஷ் ஒன்று சாக்கடையில் விழுந்தார் அந்த வயசில். இன்னைக்கு பரதநாட்டியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சேஷ் ஒன்று அந்த பல்ட்டி அடித்த சாக்கடையில் அவர் வயசுக்கு உழுந்து ஒரு ஷாட் ஓகே ஆகிறதுக்கு உழுகிறதெல்லாம் இருக்குல்ல. மிகப்பெரிய காமெடியனுக்கு சற்றும் சளைக்காமல் அவருக்கு சம்பளம் தரணும். ஒரு முழு கேரவன் அவருக்கே இருந்து 10 அசிஸ்டண்ட்டு போட்டு பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் அவர் சம்பாதிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். மற்ற எல்லா அண்ணன்களுக்கும் நன்றி. இப்போ ரவிமேரியா சார் இவங்கெல்லாம் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா இவங்கெல்லாம் அண்ணனுங்க. எனக்கு வந்து MS பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் வந்து என்னோட அண்ணனுங்க, என்னோட வழிகாட்டிகள். ஸோ இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மெயினாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேம், மஞ்சு, ஆல்பின் இவங்கெல்லாம் வந்து உழைச்சது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த படத்தை டெலிவர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மஞ்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் பிடிக்கிறதுக்கெல்லாம் அலைங்கிறதெல்லாம் சாதாரண இது கிடையாது. இவங்கெல்லாம் நிச்சயமாக பெரிய டைரக்டர்ஸ் ஆவாங்க. ஏன்னா அதுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. அவங்கெல்லாம் டைரக்டர்ஸ் ஆகி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். என் நண்பன் கார்த்திக்கு வாழ்த்துக்கள் நண்பா. நாம் ஜெயிச்சிட்டோம். யாரும் இனி வந்து வெற்றியை மறுக்கவே முடியாது. இல்லைங்க OTTயில் ரிலீஸ் ஆயிடுச்சு, தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தா கம்மியாக பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம்லாம் சொல்ல முடியாது. ஸ்டாட்ஸ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். நோபடி கேன் டினை யுவர் சக்ஸஸ். நன்றி. ஸோ மச். உங்களுடைய திரை பயணத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தினுடைய செகண்ட் லீட் வெரி பியூட்டிஃபுல் ஜாக்லின் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி. 2015 நான் ஒரு படம் வந்து லீடாக நடிச்சிருந்தேன். அது ரிலீஸ் ஆச்சு. நல்ல கதை, நல்ல ரோல், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நல்லா போகலை. எல்லாமே நல்லா இருந்தும் நல்லா போகலை. அது எனக்கு ஒரு ப்ரொஃபைலாக மாறலை. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பிரேக் எடுத்து நான் பண்ண ஒரு டெசிஷன் என்னென்னா, இதுக்கப்புறம் நான் ஒரு படம் பண்ணினா அது சினிமாவில் என்னை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஸோ அந்த பேஷன்ஸ் மட்டும் நான் கடைப்பிடிச்சேன். அண்ட் ஒரு நல்ல கதை, நல்ல ரோல், அது மட்டும்தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழித்து இந்த மேடையில் நிற்க வச்ச என்னோடய டிரெக்டர் கார்த்திக், ப்ரொடியூசர் நட்ராஜ் அவர்கள் அண்ட் சந்தானம் சார் அண்ட் எல்லாருமே ரொம்ப 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 நன்றி. நமக்கு ஒரு கட் ஃபீலிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டுக்குள்ளே நான் உள்ளே வரும்போது MS பாஸ்கர் சார், ரவி சார் அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்க்கும்போது, ஸ்பெஷலி MS பாஸ்கர் சாரில் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணின ஒரு விஷயம் வந்து நான் கரெக்டான இடத்துல இருக்கேன், கரெக்டான சூழல், கரெக்டான ஆட்கள், இதை வச்சு நான் படிப்படியாக இன்னும் முன்னேறிட்டே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுன ஒரு விஷயம். எல்லாமே நம்ம சுற்றி கரெக்டாக இருக்குன்னு முதல் தடவை எனக்கு தோணுனது வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் தான். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நானும் இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜாக் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு ஹிட் படத்தில் நடிச்சிட்டிங்கன்னா ரெக்கக்னிஷன் வரும்னு. பட் இன்னைக்கு நான் பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கேங்கிறதுல ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ப்ரவுட். அண்ட் என் கூட இப்போ நான் தான் இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ எம் அன் அப்கமிங் ஆர்டிஸ்ட். இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. இங்கே இருக்க அத்தனை பேருமே எஸ்டாப்ளிஷ்டான ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் கரியர் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்குமே என் கூட நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி.
அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகி ரெட்ரோ கெட்டப்ல வந்து பல பேர் மனசை கவர்ந்த ஒரு நாயகியா மாறியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுடைய படத்தினுடைய பாடல் வரும் மறுவார்த்தை பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாலுமே அவங்கள அந்த லுக்ல பார்த்ததுக்கப்புறம் யாராலுமே மறுவார்த்தை பேசவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். We would like to welcome the gorgeous and most beautiful Megha Akash அவர்கள் to share few words about the film. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ ஆனஸ்ட்டாக நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் ஆல்பம் கிட்ட கேட்டப்போ 2 லைன் போதும் எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம் பிகாஸ் என் பாட்டினால். பட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன். அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு வாட்டியில் 2 வாட்டி நிறைய பேர் என்னை டேக் பண்ணி 4-5 வாட்டி இந்த படம் பார்த்தாங்க. லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ADs, தேங்க்யூ ஆல் ஸோ மச் for taking care of me and mainly Karthik and director, Natraj sir, People Media Factory and Santanam sir, thank you. இந்த experience எனக்கு எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். and இந்த படம் is very very close to my heart. so I'm very happy that நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிரிப்ட் கேட்டு போய் this is the I believed in this film and தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்போவுமே இருந்தது. ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஃபார் இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ. ஒரு முக்கியமான நபர் அப்படின்னே சொல்லலாம். ஹியூமர் தன்னுடைய சிக்னேச்சரா வச்சு சுந்தர்சி அவர்களை இன்ஸ்பிரேஷனா வச்சு அடுத்த சுந்தர்சியாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த ஸ்பீச் யார் ரெடி பண்ணி விட்டாதில்ல, இது நாசர் சாரோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியல, டைம் இல்லை. இப்போ ரொம்ப மொனோட்டனஸாக தான் இருக்கும், கிரிஞ்சாக தான் இருக்கும், வர வழி இல்லை. பட் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சில பேர் ஃபோன் பண்ணி கோச்சிக்கிட்டாங்க, எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல தலைவா நான் அழுதுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபார்முலா இருக்கும், பரவாயில்ல, நன்றி சொல்லிக்கிறேன், பொறுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி கேட்குதா? ஓகேண்ணா. ஃபஸ்ட்டு நன்றி வந்து ஆரம்பிக்கிறதுல என்னோடய ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் வந்து நட்ராஜ் சார் தான். விஸ்வபிரசாத் சார் வந்து நான் காரில் அதான் ஆஃபீஸில் போகும்போது கதை சொன்னேன். விவேக் சார் நாங்கள் இருக்கார், காரில் போகும்போது கதை சொன்னேன். நீ பண்ண மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவார், மச்சான் நம்ம பாடையிலே போய்ட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவார். இது அப்ரூவ் பண்ணல, இது அப்ரூவ் ஆச்சு. எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராமல் கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு. இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது, இது ஜஸ்ட் காமெடி படமாக இல்லாமல் கடந்த ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்காக நிறைய வேலை பார்த்தோம். என்னோடய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீடம் வேணும், க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறேனோ அது கொடுக்கணும். சந்தனனை நான் கூலாக வச்சுக்கணும் படத்தில். ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள க்ரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு இல்லை, கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டா அந்த நம்பி விடணும். அந்த நம்பிக்கை வந்து 63 நாள் கொடுத்தாரு. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கு என் சைட்லேருந்து நான் ஒரு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லேயும் தலையிடல, நீ என்ன வேணால் எடு மச்சான், நீ எதை வேணால் பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லரில் கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அவர் 1-2 சொல்லுவார், அந்த 1 சஜஷன் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆச்சு. ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்தில் கொடுத்துருவேன். அது நான் கேரண்டி பண்ணுறேன். ஸோ இது த திங். அண்ட் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ், ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு பாருங்கள். அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்தார்.
எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைமில் படிச்சுப்பேன் புக்கு அப்படின்னாரு. 3 பேஜ் தான் படித்தார் படம் முடியிருக்கும். அந்த புக்கையும் முடிக்கல, அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சிட்டிங்களாடா 63 நாளுன்றாரு. ஸோ பிளாக் அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூமில் தான் வருவார். போகும்போது அதெல்லாம் உஜாலாவுக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நீலகிரி சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்காப்பி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சட்டெல்லாம். ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. அவரோட டீம் ஷெரீஃப், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஃபெலிக்ஸு, பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ். வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணுன்னா, அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படி தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, பேசவே மாட்டார். மைக் எடுத்து பேசிங்கன்னா கூட பேச மாட்டார். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். அதாவது காலைங்கத்தாலே போய்ட்டு இப்படி நினைப்பார், அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டஸ்டன் மாதிரி நின்றுருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அவர் டீம், அவங்க டீம் மதன், அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் மதன், அவங்க டீம் செட்டஸ்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரீஃப் மாஸ்டர் ஆகட்டும், அவங்களோட டீம் ஆகட்டும், மேத்யூ மகேஷ் அவருங்காகட்டும், அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா, அவர் நிறைய நல்ல படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்காக பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார்னா, ஸ்பேஸிங் கொடுத்தாரு கரெக்டாக. இப்போ அந்த கன்னி வீட்டில் காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணி எக்ஸ்ட்ரானரியான மியூசிக் பண்ணார். நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன். அந்த பிஜிஎம் கேட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பிஜிஎம் அடித்து மக்கள் மத்தியில் போய் நீ சேர்ந்துருக்காரு. தேங்க்ஸ் லாட் ஷான். அண்டு இன்னொன்று பில்லர் வந்து கடைசி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எடிட்டர் சிவனந்தேஸ்வரன். அவர் வந்து அசப்பில் பார்க்குறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பார். அவர் தவறிட்டார். அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு அசப்பில் இருக்கிற ஒரு ஆள். ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. ஏன்னா தீரன் படம் பார்த்துருப்பீங்க, அப்படியே கரெக்டாக கிறிஸ்பாக வெட்டியிருப்பார். இந்த படத்தில் என்ன லேகுன்றதை எனக்கு கண்டுபிடிச்சார். தலைவர் இது போதும் தலைவர் இவ்வளோ போதும், இதுக்கு மேலே இது வேண்டாம். ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்துருப்பீங்க. கூல் சுரேஷை புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம். ஆனால் அதை வெட்டிட்டாங்க. ஆனால் டெலிட்டட் சீனில் விட்டோம். ஏன்னா அவர் சொன்னது என்ன, கதையோட பேசிங்கில் இப்போ வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்கில் போயிட்டுருக்காங்க. அந்த சேசிங்கில் போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு ட்ராமா படம் அந்த இடத்துல ஒரு லேக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மைனஸை வந்து தூக்கிட்டாரு. ஸோ அதனால தான் படத்தோட கிரிப் உள்ள சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவரோட அசிஸ்டண்ட் அபிஷேக், அவனை பற்றி சொல்லி ஆனோம். இந்த படத்தில் வந்து என்னை அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணானா அபிஷேக் தான். அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாப்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காமல் கொள்ளாமல் என் ஸ்பாட் எடிட்டராக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அவன் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இங்கே வரைக்கும் உட்காந்து நின்றுட்டுருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டீம் முடிஞ்சதா. ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம். கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் டக்குன்னு போயிடுறேன். ஃபஸ்ட்டு என் நண்பன் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து அந்த அரக்கிராஃப்ட் வெட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் கிடையாது. இந்த படத்தில் பல பைத்தியங்கள் இருக்காங்க. அரை பைத்தியம், கால் பைத்தியம், முக்கால் பைத்தியம், முழு பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியம் இருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவன். அந்த கூல் சுரேஷை முட்டியில் வச்சு இருக்கும் போதே தெரியும். ஸோ அந்த கிராப்பை வெட்டிட்டு ஒரு 3 வாரம் ரிவ்யூ பண்ண முடியாமல் தவிப்பிக்கலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஸோ வந்து ஜாக்லின் ஒரு நண்பர் மூலமாக தான் பழக்கம். அவங்க வந்து ஹீரோயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோடனே, பிரசாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பேர் ஃபோட்டோ பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஃபோனே வரல. சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்களாம் தான் ஜோடிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் கூல் சுரேஷ் தலைவா தெரிஞ்சிட்டிங்கன்னு நம்புகிறோம். தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பற்றிலாம் நானே பேசினது கிடையாது. அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தேட்டர் வாசலில் வந்து பயங்கரமாக பேசியிருந்தார். அந்த இதெல்லாம் நான் அமிச்சேன் அவருக்கு. அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள். சந்தானம் சின்ன பையனாக இருக்கும் போது சுட்டி பையன் சந்தானம் என் கையை பிடித்து நடக்கும்போதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அதை தாண்டி போயிட்டீங்க தலைவா நீங்கள். எப்பா முடியல. ஸோ நன்றி. இனிமேல் தேட்டர் வாசலில் போய் கத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ரவிமேரியா சார், அவர் வந்து ஒரு டேரக்டர். அந்த எஸ் ஜே சூர்யா சார் அசிஸ்டண்டாக இருந்த கதையை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இன்டர்வியூவில் சொல்லிட்டார். இது 26வது ரெஜிஸ்டர். ஆனால் பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு நிறைய விஷயங்களை. சும்மா காமெடிக்கு சொன்னேன். பட் அதை தாண்டி அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். நேற்று வரைக்கும்
நேற்று வரைக்கும் கால் பண்ணி தந்தியில் ஆட் வந்துச்சா, கரெக்டாக இருந்துச்சா, எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள் அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போன்னு இல்லை, டப்பிங்லேருந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து, நேற்று கூட ஷோ கூப்பிட்டோன்னே அவரோட வெட்டிங் டே சொன்னார், தலைவா வெட்டிங் டே அன்றைக்கி நான் எங்கே இருக்கணும் உங்கள் கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. மேஜர் வணக்கம். மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோடய டார்லிங். அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார், சார் உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லை தலைவர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துட்டானுங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மௌன வந்துட்டானே அவன் திருப்பி கண்ணி வெடியில் மாட்டினவனா எஸ்கேப் ஆகி திருப்பி வந்துட்டானே. அவங்களால என்ன எல்லாம் சும்மா காமெடியாக சொன்னார். நண்பர்கள் தான் டெட் பாடியாக போயிட்டான்னு நினச்சான், வந்துட்டான்டா திருப்பி அவன் பேக் அப்படின்னாரு. சார் நீங்கள் பேக்கில் இல்லை, எப்பயுமே நீங்கள் மாசாக தான் இருந்திருக்கீங்க. இன்னும் இறங்கி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம் சார். நட்டி பற்றி பேசியாச்சு, ரொம்ப ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. அந்த ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க, அந்த இன்னும் அந்த இது பேர் என்னென்ன கோல்கேட் பேஸ்ட் ஆடலாம் வருவார், அவர் பேர் என்ன பேர் வச்சு பேர் இல்லை இந்த இது ஜோதிகா அவங்க படத்தில் கூட வருவாருங்க. அந்த படம் அவர் தெரில, அவர் பேர் தெரில. சுனில் ஷெட்டியா? சுனில் ஷெட்டி தமிழ்நாட்டின் சுனில் ஷெட்டி அவர் தான் வந்து மன்மதன் வல்லவன் படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் அஸ் ஃப்ரெண்டாக ஜாலியாக சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் தலைவா, ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து வந்து முடி கொஞ்சம் சீக்கிரம் விட்டுறீங்க, என்னன்னு தெரில, அது ஒரு மாதிரி இருக்குது. அண்டு அப்படியே அதுலேருந்து வரேன். தீபக் பற்றி பேசுறது, ரவி சார், ஜீவா சார் கலெக்டர், அவர் பார்த்து திடீர்னு சால்ட் அண்ட் பேப்பர் கேட்டப்பில் வேறு மாதிரி இருக்கார். நன்றி. சேஷுண்ணா கலக்கிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது அவர் இந்த வளையல் வாங்கிட்டு வந்தார், 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த வளையலுக்கு நான் வளையல் வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த வளையல் இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டிருக்காரு என்கிட்ட 2000 அந்த தயவுசு அந்த 2000 கொடுத்துருங்க அவர்கிட்ட. கொடுத்துட்றேண்ணா. அந்த காஸ்ட்யூம் வேணான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கொடுத்துட்றேன். தேங்க்யூ. எம்எஸ் பாஸ்கர் சார், அவரை பற்றி அவர் நடிப்பை பற்றிலாம் பேச வேணாம், பட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிறேன். அந்த ரீசெண்டாக ஒரு டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டுருந்தோம். தம்பி எப்போம்மா பாட்டு ரிலீஸ்ன்னு கேட்டார். February 2. என்ன February 3 வரைக்கும் நீங்கள் உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 கரெக்ஷன் அவருக்கு. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கு, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷன் போய் கரெக்டாக 2 பேர் எந்த தரப்பையும் நம்ம பாதிக்கக்கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தானண்ணனோட இன்புட் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இந்த உருவம் வந்ததுலேருந்து ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அதுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. அண்டு மேகா ஆகாஷ் பற்றி சொன்னோம். அவங்க பற்றி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. மேகா ஆகாஷோட அவங்க அம்மா அழகாக இருக்காங்கன்னு சந்தானண்ணா சொல்லுவார் அடிக்கடி. அவங்க வந்து அந்த அளவுக்கு சொல்கிறது ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். அவங்க அம்மாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவங்க அம்மாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து சச் க்யூட் ஸ்வீட் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ கயல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக பேசிவிட்டு உங்கள் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நீங்கள் வந்து ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லனால நான் உங்களை கூப்பிட்டு லாக் பண்ணிடுவோம் உங்களை. ஸோ நன்றி. அண்ட் இந்த படத்தில் நடித்த துணை நடிகர்கள் பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஐடி அரசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான எல்லாம் டக்குன்னு மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடச்சிருக்க மேடை. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இதாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஐடி அரசன், பிரதீப், சௌந்தர்யா, தீபா, செம்புலி ஜெகன் எல்லோரும் கொஞ்சம் மேடை வாங்க. அப்படியே மேடை வந்து ஷாலினி வாங்க மேடைக்கு அப்படியே சார் அப்படி வந்துடுங்க சார். ஏன்னா வந்து சாரி உங்களை உட்கார வைக்க முடியல, ஏன்னா சேர் கிடையாது. வாங்க எல்லோரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ருத்ரு வாங்க. இல்லை நில்லுங்க நிச்சயம். இல்லை பரவாயில்ல நான் இருக்கட்டும்ண்ணே, முடிச்சிடறேன் அவ்வளோதான். இல்லை பரவாயில்ல, ஏன் அண்ணா ரொம்ப வாங்கண்ணே உட்காருங்கண்ணே நீங்கள். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அந்த ஆதித்யா ஃபஸ்ட்டு தம்பி வந்து சந்தானம் சாரோட டூப்பாக வந்தார் அவர். ஏன்னா வந்து ஒர்க் பண்ணலாம், எப்படியாவது ஃப்ரேம்குள்ளே வரலான்னு அவரை கூப்பிட்டு அந்த ரோலிங் கேரக்டர் நான் போட்டேன். அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து ருத்ரு அவர் வந்து பிள்ளையார் ருத்ருன்றது கன்னிவெடி ருத்ருவாக மாற்றிட்டார் பேரை. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ் கிடச்சது. ஆனால் கால் பண்ணி இத்தனை வருஷம் தவணா அப்படின்னாரு, ரொம்ப நன்றி. ஷாலினி கூல் சுரேஷ்க்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கூல் சுரேஷோட அம்மா தலைவா உங்கள் வயசுனா அவங்க வயசுன்னு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ்னு நினைக்கிறேன். சினிமாவில் அதை கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம், பட் தேங்க்ஸ் ஃபார் தட். தீபா, இது இல்லாமல் அவங்க பாக்யம் சங்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களும் ஒரு அந்த சின்ன குழந்தையோட அம்மா நடிச்சிருப்பாங்க. சௌந்தர்யா ஜான் விஜய் சாரோட ஆஸ்தான ஒய்ஃப் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி. ஜாக்லினோட அம்மாவை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐடி அரசன் இவர் வந்து ரொம்ப சீரியஸான ரோலுக்காக நட்டி ரெஃபர் பண்ணார். மூஞ்சை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், சீரியஸ் ஒர்க் அவுட் ஆகுது தலைவா, தயவுசெய்து காமெடியில் இறங்கிடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர நல்லா பண்ணியிருந்தார். ஸோ பிரதீப்
பிரதீப் எனக்கு நாளை இயக்குனர்லேருந்து பழக்கம். ஸோ இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மேகா ஆகாஷோட அப்பாவாக பண்ணி அந்த மேகா ஆகாஷோட அம்மாவோட ஹஸ்பண்டாக பண்ணலாங்க கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா துணை நடிகரும் நன்றி. செம்புலி ஜெகன் ஐயா இருக்காரா இல்லையா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் கடைசியாக நன்றி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது விட்டுருந்தேன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க. மாறன் அண்ணன் அவரும் வரல, இது டப்பிங்கில் இருக்கார். தமிழ் சார், ஜான் விஜய் சார், எல்லாருக்கும் நன்றி. அண்டு ஏடிஸ், என்னோடய ஏடிஸ் பற்றி நான் மறக்கவே மாட்டேன். அவங்கள பற்றி நான் புகழ்ந்தால் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஆல்பின், என்னோடய அசோசியேட்ஸ் வந்து ஆல்பின், மஞ்சுநாத், பிரேம், இவங்க அசோசியேட்ஸ். என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. நான் விட்டாலும் அவங்க என்னை விட மாட்டாங்க. என்னோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கோ டைரக்டர் செந்தில், அவர் செந்தில் ஜீன் தான் அழைப்போம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இங்கே எங்கேயாவது. தேங்க்யூ. அவர் வந்து அவர் வயசில் ரொம்ப பெரியவர், எல்லாரோடையும் பெரியவர் அவர். ஸோ வந்து ரொம்ப இந்த ஷெட்யூல் பைத்தியமாக மாறிட்டார் இந்த படத்தில். ஒரு 13 ஷெட்யூல் போட்டார் அவர். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் த சப்போர்ட். அண்ட் என்னோடய ஃபேமிலி, எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க, தேங்க்ஸ் அலாட். அண்ட் கடைசியாக வந்து தலைவன் சந்தானனை பற்றி சொல்லணும். என்னென்னா நம்ம பற்றி நம்மளே சொல்லிக்கிட்டு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குண்ணே. ஸோ தேங்க்ஸ். இது வந்து என்னென்னா நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க, சந்தானன்கிட்ட இந்த கதையை வந்து சொன்னீங்களா, சொல்லி தான் ஓகே பண்ணிங்களா அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த கதையை ரெடி பண்ண சொன்னது அவர் தான். சொல்லிலாம் என்ன ஓகே சொல்கிறது. பாரிஸ் ஜெயராஜ் ஷூட்டிங்காக அப்படின்னா பாரிஸ் ஷூட்டிங் கூப்பிட்டு கதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது ட்ராவல் ஆரம்பித்தது. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடித்தார் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், இத்தனை பேரை நீ உருவாக்கு, இத்தனை பேரை பண்ணு, ஒரு படத்தில் இத்தனை ஆர்டிஸ்ட் வெளியில் வரணும், இத்தனை பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற, அத்தனை கார்த்தி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வரும், அப்போ இத்தனை உள்ளங்கள் தான் உன்னை தூக்கி நிப்பாட்டும். நீ எத்தனை பேரை வளர்த்துறியோ அத்தனை பேர் உனக்கு ஆணிவேர் மாதிரி நிற்பாங்க அப்படின்னு. ஸோ அத்தனை பேர் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம தடுமாற்றமோ ஏதோ வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அது ஒரு ஜேர்னி தானே. அப்போ எனக்கு இவங்களாம் நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. என் கூட சந்தானம் நிற்பார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹரிஷ், சவுண்ட் மிக்சிங் ஹரிஷ், ஒலிக்கலவை எவ்வளோ முக்கியம் தெரியும். SFX சரத், அவங்க டீம். அண்ட் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஒன்று இருக்குது. போஸ்டர் டிசைன் சிவகுமார். ஐயோ தலைவா, நீங்கள் போட்ட இன்னைக்கு வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ் அவராக கொடுத்துட்ருக்காரு. மண்டேலா, மாவீரன், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் பார்க்க வச்சிட்டேன் அவருக்கு. ஸோ அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் லைட்டுக்கு இந்த படம்லாம் இது சாதாரண ப்ரொமோஷனல் போஸ்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ப்ரொமோஷன் டீம்ஸ், கவுந்தையா, மிஸ்டர் கே ஏந்தனுங்க, அவர் வந்து ஆக்சுவலாக பரத்வாஜ் ரங்கன் ஆஃப் தமிழ் சினிமா இவர் தான். ஸோ இவருக்கு ஒரு நன்றி. சந்தானம் சாரோட டீம், பரத் அண்ணன், ராஜ், ரமேஷ், இவங்களுக்கு நன்றி. அண்டு இந்த இட்டிஸ் பிரசாந்த் ஒரு பக்கம் அவரும், இட்டிஸ் பிரசாந்த் அவரும் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர், ரியா சிடிசி. அண்ட் கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவன், எங்கள் சுரேஷ் சந்திரா அண்ணன், எங்கள் ஒரு தலைவர் சுரேஷ் சந்திரா, அவருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் அவருக்கு ஒரு 50,000 ரூபா கடன் கொடுக்கணும். அது வந்து வாங்கவே மாட்டுறாரு. சவாரின்னு ஒரு படத்துக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணான். அதில் அந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்துக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வாட்டி கேட்டுட்டேன், அந்த 50,000 ரூபா வாங்கிக்கணும். இன்றைக்கி வரைக்கும் வாங்க மாட்டுறாரு. அது ஜிபே தான் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அவர் நாசர் சங் டார்லிங் சார். அங்கே பாருங்கள், சைலண்ட்டாக மொபைல் ஏதோ போட்டிருக்காரு பாருங்கள். அவர் வந்து கேட்டேன், சார் உங்கள் ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் மாறவே இல்லையே, ஏன் சார், என்ன சார் இந்த கட்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு. என்றைக்குமே யூத்துமா அப்படின்னாரு. 14ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சக்ஸஸ் மாட்டி. இல்லைம்மா வேலண்டைன்ஸ் டே நான் பிஸிமா அப்படின்ட்டார். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் இளமையை உணர்ந்து கொண்டிருக்கும் நாசர் சாருக்கு நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். கடைசியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறது ப்ரெஸ். இதே தேட்டரில் இங்கே நானும் அண்ணனும் நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம். தலைவாக நல்ல படம் கொடுத்துருவீங்களா அண்ணன்ட்ட கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாகவே பயந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னேன், அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா, நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியில் டென்ஷனில் இருந்தேன். ஃபோன் பண்ணி நான் செம்மையாக கிளாப் பண்ணிடுறேன், நான் உள்ளே வாங்கினேன். அந்த ஓரமாக நின்று பார்த்தேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதாங்க, சத்தியமாக கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தேட்டருக்கு அது கன்வெர்ட் ஆச்சு. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் பர்சனலாக வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய வார்த்தை. நான் என்னோடய பொறுப்பை உணர்ந்து இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்த படத்தில் இன்னும் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சு, உங்களை வந்து மகிழ்விச்சு, உங்ககிட்ட உங்கள் பேனாட்டேருந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காமல் நான் விட மாட்டேன். அது வந்து அதுக்கு நான் பயங்கரமாக கடினமாக உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அலாட். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்ததற்காக.
அடுத்ததாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த படத்தினுடைய நாயகன். இங்க வந்து எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்துல நீங்களே இப்ப மேடையில பார்த்துருக்கீங்க எத்தனை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்பேஸை கொடுத்து எல்லாருக்குமே அதை ரொம்ப சிறப்பா செஞ்ச அவரு இந்த படத்தினுடைய நாயகன் மட்டும் கிடையாது, இந்த டீமனுடைய நாயகன் நான் நினைக்கிறேன். ஸோ திரு சந்தானம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் சேசு மாதிரி மாம்ஸில் கொஞ்சம் சுகர் பேஷண்ட் வேறு, மாத்திரை போடுற டைம் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வாஸ் சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ கொடுக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு டியூட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சார்ட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ் என்னோட நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடித்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸில் கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றதை நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சரி, அடுத்த படத்தில் இப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷும் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டீங்களா தலைவா? இல்லை, தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசித்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போது அதை விட வேறு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணுவோம். இல்லை, அது நீங்கள் பார்க்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆத்திகர் படமாக தெரியும், நாத்திகராக பார்த்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமாக தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் வச்சுருக்காரு. நீங்கள் ஆத்திகரா நாத்திகரா? அப்போ சாமி படம் தான். சந்தானம் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்கள் படம் எல்லாத்துலேயுமே பிரமாதமாக இருப்பாங்க, இந்த படத்துலையும் பிரமாதமாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்லை லவ் சீனோ இல்லை. அதை இப்போ கேட்டீங்க. அடுத்த படத்தில் இந்த படத்தில் காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரானரி ஜனரஞ்சகமாக பிரமாதமாக இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கையும் புரிஞ்சு இல்லை. உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசில் இருக்கிறதெல்லாம் அவன் மூலமாக கேட்கறாமல. இல்லை, இப்போட நான் சொல்கிறேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேறு யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்தில் வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லை தான். நான் தான் கேட்டேன் கார்த்திக்கிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கான், ஆனால் இந்த ரசனை வர மாட்டுது, நான் என்ன பண்ணுறது? அதனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக வச்சிருக்காரு. கேட்டுங்க, அவங்க கேட்குறாங்க, நான் கேட்கலங்க. அதான் காமிச்சிருக்கேன், கண்ணாத்தா கோவில். இல்லை, நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போகிற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம இது பண்ணல. எந்த கோவிலாக இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்ணுறவங்க மேலே தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கையை வச்சு அரசியல் பிரச்சனை பண்ணுறதும் தப்பு அப்படின்றது தான் காமிச்சிருக்கோம். உனக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால அவங்க 2 பேருக்குமே அது பொதுவாக தான் வச்சிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. நான் சாமி கும்பிட்றவன், நான் ஆன்மீகவாதி, நான் கடவுள் நம்பிக்கை உடையவன். இப்போ கூட கயிறு கட்டிட்டு இருக்கேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இல்லாட்டி நான் சூளை வச்சுட்டு நிற்கவே மாட்டேன். அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த முன்னாடி அவர் கேட்டார்ல அந்த இஷ்யூ அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா?
ஆமாம், இல்லைன்னா இது வந்து வெற்றி படமாக இருக்காது, யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது, நீங்கள்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்போ கேட்டிருப்பீங்களா, வேறு ஏதாவது தான் எழுதியிருப்பீங்க. அதனால் அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராம் காமெடிலாம் போகலாம். ஆனால் ஒரு சோஷியல் காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டைரக்டரால் ஈஸியாக பண்ணவே முடியாது. ஏன்னா சோஷியல் கண்டென்ட்டில் கை வைக்கும்போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா 2 விதமான ஆட்களுமே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால 2 விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்ணுறாங்க. நாத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆத்திகரும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு உண்மையிலே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்கள் கொடுத்ததா தான் சொன்னார். அதுக்கு அந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம்ல படத்தில் வர்ற மாதிரி. உண்மைதான். இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி பரத் பண்ண மாட்டேன்ல. அது அவன் அப்படி தான் பிக் பாஸ் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான். அவங்க பேர்லாம் சொல்ல மறந்துட்டான், கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவர்கிட்ட இருந்து வாங்கினேன்ட்டு. அவனை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான், அது கண்டுக்காதீங்க. அண்ணா ஆமாம், அது ஃபஸ்ட்டு அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டிக்ஸாக மாறிச்சு. இப்போ நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணுன்றது அது ஒரு பிரச்சனையாக ஒரு பாலிட்டிக்ஸாக மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமாம், அதில் என்னென்ன இருக்கு. ஆமாம், அதில் ஒரு ஹீரோயின் கிடச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பத்திரிகை உலகின் நயன்தாரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணோம். அனுஷ்கா வரலையா? ஏன் அதை விட முக்கியமான இதில் இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் ரொம்ப இறுக்கமாக இருக்கவங்க, ரொம்ப சோகமாக இருக்கும், ரொம்ப பிரச்சனைங்க. மேபி சைக்காட்டிக் டாக்டர் 2-3 பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினாக இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்குது. எல்லாருமே முகத்தில் ஒரு சோகம், ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். நான் என்னோட சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரையும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து பாலாஜி அண்ணனோட சேர்ந்தேன். அப்போ அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பான்னு என்னை கூப்பிட்டு வந்தார். அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு மன்மதனில் சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ என்னுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு சினிமான்னு. அப்போது அதை நம்ம செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய படங்கள்னால நீங்கள் வந்து சிரிக்கலாம், கவலையை மறந்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் தான். சந்தன சார் இங்கே பாருங்க, உங்களுக்கு லெஃப்ட். சொல்லுங்க சார். படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து கட் சீன் வரும், அதை விட நல்லா இருக்குது. ஏன் அது நீங்க இல்லன்னு சொல்லிட்டு அது கட் பண்ணிட்டீங்களா, இல்ல வந்து டைரக்ட் பண்ண வேலையா? அது இல்ல என்னன்னா ஒரு ஃபுல் லென்த் பார்க்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அதை வந்து எடிட்டர் எங்க எடிட்டர் சாரா அவர் கையில இருக்கு, எங்க கையில கிடையாது. அவரே வந்து கட் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லைங்க இது காமெடி நல்லா இருக்கு, ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி. சந்தானம் சார், அதே மாதிரி முன்னாடிலாம் நீங்கள் ஹீரோவுக்கு நண்பராக வர்றப்போ கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்போ நீங்கள் ஹீரோ ஆன பிறகு உங்கள் கூட இருக்கிறாங்களா, பெஸ்ஸஸ் மாறன், ரவி மரியா சார், கூல் சுரேஷ், இவங்களெல்லாம் அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால் எப்போலேருந்து நிகழ்ந்தது? இல்லைண்ணா, இப்போ ஒரு காமெடின்னா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவேன் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆகிடும். அதனால தான் நிறைய படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆகிடும். என் மேலே பஞ்சு முடியணும், இல்லை நான் தான் பஞ்சு பேசுவேன், அப்படி அது பண்ணக்கூடாது. அங்கே ஒருத்தர் செட்டிலாக ப்ளே பண்ணணும், மற்றவங்க அது யார் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும். அப்போ தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை நான் இந்த படத்தில் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னுடைய ரோல் நான் பண்ணிவிட்டு சுற்றி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் தானே சிரிப்பு வரும். நீங்களும் நானும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அப்படி இருக்கும். ஸோ அது அந்த ஒரு சந்தானம் சார், இப்போ ரஜினி சாரை வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின்னு விஷயம் சொன்னாங்க சார். யாருங்க? சரி அண்ணன் கேட்க முடியும். அண்ணன் கேளுங்க, நீங்கள் கேளுங்கண்ணே. ஈவே ராமசாமி நம்ம எங்கேயும் மென்ஷன் பண்ணலேண்ணே. இல்லைண்ணே, படம் பார்த்தீங்களாண்ணே? படத்தில் அந்த பையன்கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க அம்மா.
அதாவது கடவுள் இருக்காரான்னுவாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், பானை செய்கிறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு, நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க. இது வந்துட்டுண்ணே நம்ம வந்து இல்லைண்ணே, இப்போ வந்துட்டு நீங்கள் குப்புசாமி, கந்தசாமி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் நம்ம படத்தில். ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னென்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவருடைய ஃபேன். டிக்கிலோனான்றது அவரோட டயலாக்கு. அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக்கு. இதுக்கப்புறம் நானும் ஆர்யா நடிக்க போகிற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சுருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராமல், இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்கள் ராமசாமின்னு ஏன் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும். அண்ணா ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, 4 கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க சார். அண்ணா இங்கே பாருங்க, அண்ணா இங்கே பாருங்க. இல்லை அண்ணா ஒரு நிமிஷம் முடிச்சாரு சார். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணே? அண்ணாதோர. அப்போ நீங்கள் வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவாக இருக்கீங்களா? டிஎம்கே வந்துட்டு ஏன் நீங்கள் அண்ணாதோரன் பேர் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன இதா அடுத்த கொஸ்டின். அண்ணா சோஷியல் மீடியாவில் வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டரை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ அந்த ஈவேரா மேட்டர் எடுத்துன்னு வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்கின்றது என்னங்க? இப்போ நான் கூட 6வது, நான் வந்து 6வது இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கீதா. நான் சங்கின்னு தான் கூப்பிடுவேன். அதுக்காக சங்கி ஆகிடுமா? என்னங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஓகே சார். அதே டயத்தில் இப்போ ஒரு கேள்வி. இதான் நேர்கள் ரவி சார் பேசுகிறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு. லால் சலாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போகிறதுனால அந்த டைலாகை யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்கிட்ட தான் கேட்கணும் அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதாவது முடிச்ச லாஸ்ட் கொஸ்டினா? மேகா அம்மா அழகுன்னு யார் சொன்னது? நானா டைரக்டரா? இல்லை கண்டிப்பாக 2 பேருமே அழகு தான். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில். ரொம்ப இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த ஒரு வெற்றி சக்ஸஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது, யாரெல்லாம் சிரித்து இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சமமான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. அண்ட் இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய கேக் கட்டிங்கும் அடுத்து நடக்க இருக்கு, ஒன்றின் பின் ஒன்றாக. முதலாவதாக தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் சந்தானம் அவர்களுக்கு மரியாதை. இங்க வந்திருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வெற்றி கொண்டாட்டம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் a சூப்பர் டூப்பர் ஹிட். உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. இந்த தருணத்துல உங்களோட சேர்ந்து இதை செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான கேக் கட்டிங் ஒகேஷன் இது. ஒட்டுமொத்த திரைப்பட குழுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. பீப்பிள் மீடியா ஃபேக்டரிக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.